அப்டேட் மேனேஜ்மெண்ட் பேட்சிங்கோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் மெத்தட்ஸில் வந்து நம்மளுடைய சிஸ்டம்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணி பேட்ச் பண்ண முடியும். ஸோ அதோடைய டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம நேற்று பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்ன பேச்சஸ் நம்ம வந்து மிஷினுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத கிளாசிஃபை பண்றதுக்கு நம்ம விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீசஸ் மூலயமா நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம். மோஸ்டா இப்போ வந்து ஆன் ப்ரெமைசஸ் அந்த சர்வர் அந்த டெஸ்க்டாப்ஸ்லாம் பேட்ச் பண்றது வந்து MECM வழியா பேட்ச் பண்ணுவோம். இதுக்கு காம்படிட்டிவ் ப்ராடக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த IBM உடைய பிக் ஃபிக்ஸ், தென் சூசே மேனேஜர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஈவன் விண்டோஸ் அட்மின் சென்டர் வழியாகவும் நம்ம பேட்ச் பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் தரேன். தென் வந்து இப்போ ஆன்லைனில் வரக்கூடிய கிளவுட் எண்ட் பாயிண்ட் இல்லை வந்து அவங்களுடைய மொபைல் டிவைசஸ் இதெல்லாம் வந்து அப் டு டேட் பேச்சஸோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் இன்டியூன் ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம நேற்று பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு அப்டேட் மேனேஜ்மெண்ட் ஆர் அப்டேட் மேனேஜர் டூல் வழியாக எப்படி நம்ம வந்து சிஸ்டம்ஸை வந்து ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி அங்கே கொண்டு வரலாம் அப்படின்றத பார்த்தோம். தென் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் அந்த எப்படி ஸ்கெடியூல் கிரியேட் பண்றது, எப்படி மெயின்டெனன்ஸ் விண்டோ கான்ஃபிகர் பண்றது, எப்படி நம்ம சிஸ்டம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பேச்சஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எண்ட் டு எண்ட் டெமோ பார்க்க போறோம். ஸோ நேற்று டெமோவில் வந்து நம்ம எப்படி வந்து சிஸ்டம்ஸை வந்து ஆட் பண்றது, எப்படி வந்து அதை அங்கே லிஸ்ட் பண்ண வைக்கிறதுன்றது தான் நேற்று பார்த்தோம். ஓகே, ஸோ ரியல் டைம்ல வந்து எப்படி வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில வந்து பேட்சிங் பண்ணுவாங்க, ஸோ எந்த மாதிரியான பேட்சஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம நேற்று செஷன்ல. ஸோ இன்னைக்கு செஷன் கம்ப்ளீட்டா வந்து எண்ட் டு எண்ட் டெமோவா தான் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம அப்டேட் மேனேஜ்மெண்ட்லயும் அப்டேட் மேனேஜர்லயும் எப்படி பேட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பேட்சிங் பண்ணுறது வந்து விண்டோஸாக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டைரெக்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே போயிட்டு உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து அந்த சிஸ்டம் வந்து பேட்ச் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய சர்வர் மேனேஜரில் போனீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேட்சிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. லெட் மீ ஷோ யூ. வெர்ச்சுவல் மெஷினில் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இது ஸோ ரொம்ப லிமிட்டடாக கம்மியான சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த மெஷினில் வந்து மேனுவல் பேட்சிங் பண்ணலாம். ஒரு 5 சிஸ்டம்ஸ் 10 சிஸ்டம்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பேட்சிங்கை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் we can just directly go and do that. இந்த இடத்துல வந்து மெத்தட் 1 வந்து மேனுவல் பேட்சிங். ஸோ இது வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து அஷ்யூர் கன்சோலில் வந்து யூ ஹேவ் ஆப்ஷன். ஈவன் வந்து விண்டோஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து சென்ட்ரலைஸ்டாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு விண்டோஸ் அட்மின் சென்டர்னு ஒன்று இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ மற்ற மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் பேட்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ACCMO இல்லை IBMோட பிக் ஃபிக்ஸோ இல்லை வந்து லினக்ஸ் ஃப்ளேவர்ஸ்க்கு தனியாக வந்து சூசே மேனேஜர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. நம்ம சென்ட்ரலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மைக்ரோசாஃப்டோடைய டூல்லையும் பண்ணலாம், தென் தேர்ட் பார்ட்டி டூல்லையும் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த கிளாசிஃபிகேஷன் ரெப்போ இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம we can use WSUS யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் WSUS இன்டெகிரேஷன் பண்ண முடியும், ACCMலையும் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கூட நீங்கள் WSUS டூல் வழியாகவே நீங்கள் எந்தெந்த பேட்சஸ் உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து அப்ரூவ்ட் நான் அப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி குரூப்பிங் பண்ண முடியும். ஸோ அடுத்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் 3 வந்து அஷ்யூரோடைய நேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போதைக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் வழியா அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியா பண்ண முடியும். ரெல்ஸ் வந்து டைரக்டா வந்து இப்போ அஷ்யூர் அப்டேட் மேனேஜர்னே வந்து தனியாகவே ஒரு டூல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஹைப்ரிட் டூல் தான். ஸோ உங்களுக்கு வந்து நாட் ஒன்லி அஷ்யூர் சிஸ்டம்ஸை மட்டும் நீங்கள் பேட்ச் பண்ணுறதுக்கு கிடையாது, நான் அஷ்யூர் சிஸ்டம்ஸும் நம்ம
அப்டேட் பண்ண முடியும், பேட்ச் பண்ண முடியும், இன்க்ளூடிங் யுவர் AWS ஆர் ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கக்கூடிய பிரைவேட் கிளவுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஈவன் உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் சிஸ்டம்ஸை கூட நம்ம கம்ப்ளீட்டாக இதை அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த டெமோ தான் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ண முடியும், எந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அஜூரோடைய கன்சோலில் வந்து அந்த இண்டிவிஜுவல் அஜூர் VM உடைய அப்டேட்ஸ் ஆப்ஷன்ஸ்லையும் போயிட்டு நீங்கள் இந்த ஆப்ரேஷன்ஸ்குள்ளே அப்டேட்ஸில் பண்ண முடியும். ஈவன் வந்து ஆர்கஸ்ட்ரேட்டட் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இது எல்லாமே தான் இப்போ நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் லாகின் டு த VM ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எங்கன்றதை காமிச்சிடுறேன் குயிக்காக. ஸோ நீங்கள் உங்களுடைய VMல லாகின் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய சர்வர் மேனேஜர் கன்சோல் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய லோக்கல் சர்வரை வந்து நீங்கள் இதர் கண்ட்ரோல் பேனல் வழியாக வரலாம், இல்லை வந்து டைரெக்டாக வந்து உங்களுடைய சர்வர் மேனேஜர் லோக்கல் சர்வரில் வந்து ரீசெண்டாக என்னென்ன அப்டேட்ஸ் நடந்தது என்னன்றதை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே அப்டேட்ஸ்க்கு செக் பண்ணலாம். தென் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைமில் வந்து நீங்கள் பேட்சிங் பண்ண போகிறீங்க, எந்த டைமில் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அட்வான்ஸ் கண்ட்ரோல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பேச்சஸ் மிஸ்ஸிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இதில் கண்ட்ரோலும் நம்ம நிறைய பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டட் கனெக்ஷன் வழியாக இந்த டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை வந்து இந்த சிஸ்டம் வந்து அப்டேட் ஆனோடனே ரீஸ்டார்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அப்டேட் முடிஞ்சிச்சா முடியலையான்றதை வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது, அதே மாதிரி என்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த அப்டேட்டிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஏன்னா சில டைமில் வந்து ஃப்ரீசிங் இருக்கும், சேஞ்ச் ஃப்ரீஸ். அதனால வந்து அந்த டைமில் வந்து மெஷின் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடக்கூடாது, அப்டேட் ஆகிடக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃப்ரீஸ் பீரியட் கான்ஃபிகர் பண்ண வைக்கலாம். இந்த டைமில் வந்து சிஸ்டம் அப்டேட் ஆகக்கூடாது, ரீபூட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ஸ்கெடியூல் வந்து நம்ம லோக்கலாக இங்கேருந்து கொடுக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அது மூலியமாகவும் நம்ம எல்லா மெஷின்ஸும் வந்து அதில் குரூப்பிங் பண்ணி அது மூலியமாகவும் நம்ம ஸ்கெடியூல் கிரியேட் பண்ணலாம். ஸோ எந்த டைமுக்கு நம்ம லாஸ்ட் டைம் செக் பண்ணோம் அப்படின்றதுலாம் இங்கே டீட்டெயில் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து மேனுவல் மெத்தட். இது வந்து ரொம்ப கம்மியான சிஸ்டம்ஸ் இருக்க என்விரான்மெண்ட்ல வந்து நீங்கள் இந்த மேனுவல் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கமாண்ட்ஸ் வந்து மாறும். இப்போ எக்ஸாம்பிள் லினக்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ண விஷயத்தே வந்து இப்போ நான் விண்டோஸ்ன்றதால நான் கிராஃபிக்கலாக போயிட்டு உங்களுக்கு GUIல செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தேன். ஸோ இதுவே நீங்கள் லினக்ஸாக இருந்தால் ஜஸ்ட் வெறும் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு கமாண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா m-query என்ன மாதிரியான அப்டேட்ஸ் செக் பண்ண போறீங்க. டைரக்டா வந்து எல்லா அப்டேட்ஸும் செக் பண்ண போறீங்க அப்படின்னா செக் அப்டேட்னு கொடுத்தாலே எல்லாமே செக் ஆகிடும். இல்லாட்டி ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி செக்யூரிட்டி பேச்சஸ், கிரிட்டிக்கல் பேச்சஸ் அது மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை மட்டும் நம்ம query பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, என்னென்ன நம்ம சிஸ்டம்ல வந்து மிஸ் ஆகுது அப்படின்றத வந்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அதை வேலிடேட் பண்ணி மேனுவலாக நம்ம எது வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அஜூரோட கன்சோல் வந்துட்டீங்க அப்படின்னா இங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே போறீங்க அப்படின்னா இதுல வந்து ஆப்ரேஷன்ஸ்ல அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், we can go and find out என்னென்ன இந்த மிஷின்ல வந்து பேச்சஸ் மிஸ் ஆகுது. நீங்க அதை வந்து கெஸ்ட் OS அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து ஹாட் பேட்சிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஹாட் பேட்சிங்னா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து ரொம்ப நாளா வந்து லினக்ஸ்ல இருக்கு. லினக்ஸ்ல வந்து லைவ் பேட்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போ வந்து விண்டோஸ்ல வந்து ஹாட் பேட்சிங் கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை நான் வந்து கொஞ்ச எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம எய்தர் வந்து ஆட்டோமேஷன் வழியா அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியா பண்ணலாம், இல்ல அப்டேட் மேனேஜர் வழியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஹாட் பேட்சிங்கை தவிர்த்து. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களால் அப்டேட் பண்ண முடியும். நான் அந்த ப்ராக்டிக்கல் டெமோவை காமிக்க போறேன். தென் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்டோஸ் அட்மின் சென்டர் வழியாகவும் நம்ம அப்டேட்ஸ் பண்ண முடியும். ஸோ மேலே போனீங்க அப்படின்னா விண்டோஸ் அட்மின் சென்டர் இருக்கு. ஸோ இது வழியாகவும் நம்ம லாகின் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி நம்ம சிஸ்டம்ஸை வந்து அப்டேட் பண்ண முடியும். குயிக்காக நான் அது எந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ விண்டோஸோடைய கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு லொக்கேஷன்லேருந்து நம்ம அட்மின் சென்டர் மூலயமா நம்ம ஆக்டிவிட்டீஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் ஸ்டோரேஜில் அடிஷ்னலாக டிஸ்க்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிரைவர்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர், ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரி சேஞ்சஸ், சர்வீசஸ் ஹேண்டில் பண்ணுறது, ஃபயர்வால், ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஷேரிங், சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் உங்கள் மெஷினில் வந்து விண்டோஸ் சர்வரில் எல்லாமே நம்ம செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளியராக கொடுத்துட்றாங்க. உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணோம், மேபி அதனால ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருக்கும், இல்லை ரீபூட் பெண்டிங்ன்றதுங்க சொல்லிடுறாங்க.
ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸும் விண்டோஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவும் பண்ண முடியும், இன்க்ளூடிங் யுவர் அப்டேட்ஸ். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன மாதிரியான மெஷினில் அப்டேட்ஸ் மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ அதை போயிட்டு நம்ம இங்கே செக் பண்ணி we can go and update them. ஸோ இதில் வந்து அவைலபிள் அப்டேட்ஸ் லிஸ்ட்டில் மேபி ஒரு 2-3 பேச்சஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த பேச்சஸோட லிஸ்ட் இங்கே வரும். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ அண்ட் ஹேண்டில் த அப்டேட்ஸ் ஃபார் யுவர் சிஸ்டம். இதில் கீழே இன்ஸ்டால் அப்டேட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி யூ கேன் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். ஸோ இந்த இடத்துல விண்டோஸ் அட்மின் சென்டர் வழியாகவும் நீங்கள் வந்து ஹாட் பேட்சிங் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ அது என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது டெமோ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் அட்மின் சென்டர் வழியாக போயிட்டு அட்மின் சென்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ அண்ட் செக் ஃபார் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டால் அங்கேயே பண்ணிடலாம். நம்ம எது வேணுமோ அதை நம்ம செலக்டிவாக இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக இந்த மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரில் இப்போ நமக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரைமரி ஃபோக்கஸ். இதில் இருந்து தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ எப்படி நம்ம அப்டேட் மேனேஜ்மெண்ட் டூல் வழியாக பேட்ச் பண்ணுறது அப்படின்றது தான் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் ப்ராசஸ் இன்வால்வ் அப்படின்றது. தென் யூ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் அப்டேட் மேனேஜர். இது வந்து எமர்ஜிங் டூல். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் இருக்குது, ப்ளஸ் வந்து இது ஃபியூச்சரில் வந்து எமர்ஜிங்காக அது வரப்போகுது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அப்டேட் மேனேஜ்மெண்ட்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம எப்படி சிஸ்டம்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஸோ உங்களுடைய ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு இதில் அப்டேட் மேனேஜ்மெண்ட் கிளாசிஃபிகேஷனில் நம்ம எப்படி வந்து சிஸ்டம்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அஷ்யூர் விஎம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, நான் அஷ்யூர் விஎம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இந்த இடத்துல வந்து சிஸ்டம்ஸ் வந்து காம்ப்ளையண்டா இல்லை நான் காம்ப்ளையண்டா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நமக்கு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளையன்சி வந்து எப்படி நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செட் ஆஃப் காம்ப்ளையன்ஸ் இருக்கு. காம்ப்ளையன்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸில் என்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷன் இருக்குது, லினக்ஸில் என்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷன் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிரெட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு ரெண்டு கேட்டகரி தான். ஸோ கிரிட்டிக்கல் செக்யூரிட்டி அண்ட் அதர் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். வேறஸ் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக வந்து கிரிட்டிக்கல் அப்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது நேம்லேயே இருக்குது. இது வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம், which is critical to your environment, but not security related. செக்யூரிட்டி ரிலேட்டட் கிடையாது, பட் ரொம்ப குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட்ரஸிங் எ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை வந்து அட்ரஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கிரிட்டிக்கல் அப்டேட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். addresses a specific problem but not related to security. then security கேட்டகரினே ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் வந்து ஷூஸ்க்கான ஃபிக்ஸை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜுக்கு தனியாக, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு தனியாக, உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ்க்கெலாம் தனித்தனியாக. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கெலாம் தனித்தனியாக நமக்கு செக்யூரிட்டி பக் இருந்தது அப்படின்னா அந்த செக்யூரிட்டி ஃபிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ரோல் அப்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு கஸ்டமருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் அப்டேட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அப்டேட்ன்றது டு ஃபிக்ஸ் எ ப்ராப்ளம் இன் அ பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் ரோல் ஆர் அ ஃபீச்சர் ஆர் அ சர்வீஸ். ஸோ இதில் வந்து சின்னதாக ஒரு பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக் ஃபிக்ஸ் ஆர் அப்டேட்ன்ற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நம்ம என்விரான்மெண்ட்டில் ஒரு பக் இருக்குது. ஸோ அந்த பக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக் ஃபிக்ஸ் ஆர் ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாமே மொத்தமாக குமுலேட் பண்ணி ஒரு ரோல் அப் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது அப்டேட் ரோல் அப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஸோ இது வந்து குமுலேட்டிவ் செட் ஆஃப் அப்டேட்ஸ் ஆர் ஹாட் ஃபிக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மொத்தமாக வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் சைக்கிளில் வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. சரி, தனித்தனியாக போகணுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக
யூ வில் கெட் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் வந்து நீங்க எல்லா மெஷின்ஸ்லயும் நீங்க அப்டேட் ரோலப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஆத்தரைஸ் பண்றாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இன்பில்ட்டா ஆக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுக்கறது வந்து அவங்க சர்வீஸ் பேக்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த சர்வீஸ் பேக் வந்து அகெயின் இதுவும் வந்து குமுலேட்டிவ் செட் ஆஃப் அப்டேட்ஸ் அண்ட் ஹாட் ஃபிக்ஸஸ் தான். பட் இது உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கே வந்து ஒரு அடிஷ்னல் லேயர் மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் பேக்கா வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஓஎஸ், ஆப், டேட்டா பேஸ் எல்லாத்துக்குமே இதுல வந்து குமுலேட்டிவா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த சர்வீஸ் பேக்ல. ஓகே, இது மோஸ்ட் அப்டேட் ரோலப் வந்து ஓஎஸ்க்கு அந்த ஓஎஸ் உடைய நேட்டிவ் ஃபீச்சர்ஸ் அதுக்கெல்லாம் நிறைய வரும். பட் வேற சர்வீஸ் பேக் வந்து இட் கேன் பி ஃபார் அப்ளிகேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ். இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய நேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க சர்வீஸ் பேக்கா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து இது கொடுக்குறாங்க உங்களுக்கு டிஃபெண்டர், அவங்களுடைய ஓன் ஆன்டிவைரஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கு வந்து டெஃபினிஷன் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ அப்டேட்ஸ் டு definition file or recent virus definitions or virus சரி ஓகே, வைரஸ்லாம் பற்றி பேச வேண்டாம். அப்டேட்ஸ் டு டெஃபினேஷன் ஃபைல் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னொன்று இருக்கு. ஸோ இது இல்லாமல் தனியாக வந்து டூல்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் ரோல் ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் ரோல் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்டிலிட்டியோடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவைஸ் மேனேஜர் ஆர் உங்களுடைய டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் டூல்ஸ் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதில் ஏதாவது வந்து அடிஷ்னல் சேஞ்சஸ் ஆர் அப்கிரேட்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா அந்த டூல்ஸ்ன்ற அப்டேட் வழியாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் ஆல் ஆஃப் தெம். சர்வீஸ் பேக், டூல்ஸ், அப்டேட்ஸ் 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஓகே, ஐ திங்க் வி ஹவ் கவர்ட். இதுதான் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த இது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து சூட்டபிள் அப்படின்றத நம்ம டிசைட் பண்றதுக்கு ஒரு கைட்லைன் இது. லினக்ஸ்ல வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து குரூப்பிங் கிடையாது. ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி வந்து ஒரு இது, தென் அதர்ஸ் வந்து அதர் அப்டேட்ஸ்னு கொடுத்துட்றாங்க. மொத்தமாக இந்த மீதி இருக்கிற இந்த டூல்ஸு, டெஃபினேஷன் அப்டேட்ஸ், இந்த இதெல்லாம் வந்து சேர்த்தவங்க அதர் அப்டேட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக மேண்டேட்ரியாக வந்து எதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி பேட்சஸை வந்து உங்கள் என்விரான்மெண்ட்டில் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் டிலே பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீக்லேயே இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை அந்த சைக்கிள்லேயே வந்து நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இந்த மேண்டேட்ரி ரூல் இருக்கும். ஸோ இதை தாண்டி மற்ற விஷயங்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது அந்த ஒரு அப்ளிகேஷன் ஓனர், அந்த பிஸ்னஸ் ஓனர் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு இதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இது தேவைப்படுதா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து டூல்ஸோ அப்டேட்ஸோ டெஃபினேஷன் அப்டேட்ஸோ நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் யுவர் அப்டேட் ரோல்அப்ஸ் ஆர் அப்டேட்ஸ் வந்து இட் கெட்ஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட் ஆர் அப்ளிகேஷன் ஓனருடைய, பிஸ்னஸ் ஓனருடைய டெசிஷனுக்காக நம்ம இது பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கன்சோலில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து நான் கம்ப்ளைண்ட்னு 2 மிஷின் காமிக்குது. ஏன் நான் கம்ப்ளைண்ட் 2 மிஷின் காமிக்குது அப்படின்னா இந்த மிஷின்ல செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் சீயிங் தட் கப்புள் ஆஃப் மிஷின்ஸ் ஆர் ஹேவிங் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தட் ஆர் கெட்டிங் மிஸ்ட். ஸோ 3 அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அஷ்யூர், இது வந்து AWS உடைய VM, EC2 அமேசான் இந்த VM இருக்கு பாத்தீங்களா, நான் அஷ்யூர் விண்டோஸ்ல வந்து 3 செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மிஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த மெஷின்ல வந்து ஸ்டான் அஷ்யூர் விண்டோஸ் VM1, இது அஷ்யூர்ல இருக்கக்கூடிய விண்டோஸ் மெஷின், இது வந்து 2 செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இது என்ன 3 அப்டேட்ஸ் மிஸ் ஆகுது, இது 2 அப்டேட்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்றத நீங்க வந்து லாக் அனாலிட்டிக்ஸ்ல போயிட்டு query பண்ணலாம். இல்லாட்டி இந்த VMல இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க, இதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லாக்ஸ் கொண்டு போயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு கீழே வந்துடும் உங்களுக்கு அந்த ரிசல்ட். இந்த query ரன் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன பேச்சஸ் எந்த VMல வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுல வந்து 2 செக்யூரிட்டி அப்டேட் மிஸ் ஆகுது, பிளஸ் வந்து ஒரு டெஃபினிஷன் அப்டேட் மிஸ் ஆகுது, ஒரு அப்டேட் ரோல் அப் மிஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாசிஃபிகேஷனா என்னன்றதை நீங்க இங்க பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அதோடைய டீடைல்டு என்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து இது அப்டேட் ஆகுது, மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ்க்கா, இது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷனுக்கு இது ஆகுது, ஸோ இது சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கா, இல்லை என்னென்ன வெர்ஷனுக்குலாம் இது அப்ளிகபிள் அப்படின்றது இங்க தெரியும். தென் வந்து அதோடைய இதுக்கு வந்து ரீபூட் வந்து தேவைப்படுமா தேவைப்படாதா, கேன் ரெக்வஸ்ட் ரீபூட், நெவர் ரீபூட்ஸ், இல்லை ரீபூட் நாட் ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி இங்க வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் வந்து இங்கேயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நான் நேற்று உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதை பத்தி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய அந்த கேட்டலாக் டாட் update.microsoft.com சைட்ல போயிட்டு
இந்த பர்டிகுலர் பேட்ச் வந்து இது பத்தின இன்னும் கொஞ்சம் எனக்கு டீடைல்ஸ் வேணும், எனக்கு வந்து கஸ்டமர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதோடைய கேபி ஆர்டிக்கலுடைய நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு இதுக்குமே அப்டேட்டுக்குமே ஒரு கேபி நம்பர் இருக்கும். ஸோ இந்த கேபி நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிட்டு போயிட்டு உங்களுடைய கேட்டலாக்ல வந்து மைக்ரோசாஃப்ட் கேட்டலாக்ல இதில் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய டீடைல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கம்ப்ளீட் இது கொடுத்துருவாங்க. ஸோ இது ரொம்ப ரீசெண்டாக இருக்கான்னு தெரியல. லெட்ஸ் சி ஃபார் திஸ் ஒன். ஸோ ஜென்ரலாக சம்டைம்ஸ் வந்து கேபின்னு கொடுத்து செக் பண்ணுங்க. சில டைம் வந்து கேபி இல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். இதில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இருக்கு, ஸோ இதோடைய சைஸ் என்ன, தென் வந்து இது என்னென்ன ஆர்கிடெக்சருக்கு வந்து இது அப்ளிகபிள், 64 பிட்டுக்கா, இது என்ன டைப் ஆஃப் கேட்டகரி என்ன, இதோடைய பேக்கேஜோட டீட்டெயில் என்ன, ஸோ இதில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது, ஸோ இதில் வந்து குமுலேட்டிவ் அப்டேட்ஸ்லையும் இது இருக்கா இல்லையான்றது தெரியும். தென் இது எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து தேவைப்படும், இது வந்து இதோடைய ரெக்யர்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ யூசர் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணணுமா இதில், தென் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இதுக்கு வேணுமா. ஸோ சில பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமல் இது மட்டும் கொடுத்துருப்பாங்க, இன்டர்நெட்லேயும் போயிட்டு அப்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த இது இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜை வந்து நம்மளால வந்து ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத கேட்குறாங்க. அதுவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் தான் கஸ்டமர் கேட்பாங்க. ஸோ இது என்னென்ன லாங்குவேஜ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இது அப்ளிகபிள், இதில் வந்து ரீபூட் தேவைப்படுமா தேவைப்படாதா, இதுக்கு வந்து நமக்கு ஏதாவது இன்புட் கொடுத்து தான் இது இன்ஸ்டால் பண்ணுவோம், இல்லை ஆட்டோமேட்டடாக நம்ம எஸ்சிசிஎம் ஆர் அந்த சென்ட்ரலைஸ் டூல் வழியாக புஷ் பண்ண முடியுமா, நெட்வொர்க் கனெக்ஷன் வேணுமா இந்த அப்டேட்டுக்கு. ஸோ சில அப்டேட்ஸ் வந்து பாதி வந்து இங்கே லோக்கலாக இன்ஸ்டால் ஆகும். ஏன்னா இந்த சைஸ் கெப்பாசிட்டி வந்து 400 MBன்றது கண்டிப்பாக இட் ஹஸ் காட் கம்ப்ளீட் பேக்கேஜ் இதில் இருக்குது. ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே லோக்கலாகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் கேட்கும்போது வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்மளுடைய கேட்டலாகில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சில அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக இருக்குது அப்படின்னா தென் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அந்த கேட்டலாகில் வரதுக்கு. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து அதுக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். இப்போ இன்கேஸ் நீங்கள் கேட்டலாகில் கிடைக்கணும்னா கூட மைக்ரோசாஃப்டோடைய அந்த கேபி நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்நெட்டில் உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோடைய டைரக்ட் டாக்குமெண்ட்லேயே உங்களுக்கு எதுக்காக இது அப்ளை ஆகுது, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவே ஃபுல்லாக அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இது எந்தெந்த ஓஎஸ்க்கெலாம் வந்து இதை வந்து அப்ளிகபிள், ஸோ இது எப்போ இந்த பேட்ச் இந்த இது லேட்டஸ்ட் இது கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மேலேயே ஃபுல்லாகவே வந்து அந்த ரிவிஷன் எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு எந்த டைமில் அது ரிலீஸ் ஆச்சு என்னன்றது. ஓகே, நேற்று தான் அது வந்திருக்கு, அதனால தான் கேட்டலாக் இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ யூ காட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். .NET எதுக்கெல்லாம் இது அப்ளிகபிள்ன்றது ரொம்ப டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது நீங்கள் இன்டர்நெட்லேயும் செக் பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக வந்து அட்மின் வந்து நான் அந்த கேட்டலாக் மைக்ரோசாஃப்டோட கேட்டலாகில் போயிட்டு அது டீட்டெயில்டாக கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. எது வேணுமோ அது மட்டும் நம்ம இங்கேருந்து எடுத்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணிடலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். ஆட்டோமேட்டிக்காக இதில் எந்த மிஷினில் என்னென்ன மிஸ் ஆகுது என்னன்றது நமக்கு இங்கே 2 தானே காமிக்குது, அங்கே 4 காமிக்குது அப்படின்னா இந்த சைடில் ரைட் சைடில் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதர் அப்டேட்ஸில் 2 இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி வந்து 2, ஸோ அதர் அப்டேட்ஸில் வந்து 2 இருக்குது. அதனால தான் மொத்தம் வந்து 4 அப்டேட்ஸ் இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து இந்த மெஷினில் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன ப்ரொசீஜர், எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் விண்டோ கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி இந்த என்விரான்மெண்ட்டில் புஷ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஓகே, ஸோ காம்ப்ளைண்ட் ஸ்கேன் வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஒரு இது வந்து 2 இது வந்து நான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, மீதி 2 வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இந்த விஎம் ரன் ஆகுது அப்படின்றது சொல்லிட்டாங்க. நம்ம AWSல 2 விஎம் ஆட் பண்ணோம், இதில் அஜூரில் 2 விஎம் இருக்குது. ஸோ 2 விண்டோஸ் 2 லினக்ஸ் டெமோக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து அப்டேட் வந்து எது மூலயமா நடக்குது, இது வந்து டைரெக்டாக நம்மளுடைய எஸ்சிசிஎம்க்கு போதா இல்லை விண்டோஸ் அப்டேட் சர்வருக்கு போதா என்னன்றது இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து நம்ம அந்த மெஷினில் எனேபிள் பண்ணியிருக்கோமா டிசேபிள் பண்ணியிருக்கோமான்ற செட்டிங் பார்க்க முடியும் நமக்கு. ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ ஓஎஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கிறதால அது டிசேபிள் அப்படின்னு காமிக்கிறது. அது எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே எனேபிள்டு காமிச்சிடும். இப்போ நம்ம 1 by 1 இந்த விஎம் வந்து நம்ம பேட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மிஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 பேச்சஸ் வந்து மிஸ் ஆகுது. அதாவது 3 செக்யூரிட்டி பேச்சஸ் மிஸ் ஆகுது, 3 அதர் மிஸ்ஸிங் பேச்சஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதோடைய பேட்ச் டீடைல்ஸ் வேணும்னா இது கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த 6 பேச்சஸோட லிஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இங்கவே உங்களால் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய பார்க்க முடியும். ஸோ அதிலே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேச்சஸும் இருக்குது. அந்த கிரிட்டிக்கல்ல செக்யூரிட்டிலே வந்து இம்பார்ட்டன்ட். பட் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த செக்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கிரிட்டிக்கல் அப்டேட்ஸும் 100% வந்து அது இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க இமீடியட்டாக. அப்டேட் ரோல் அப், டெஃபினிஷன் அப்டேட் இதெல்லாம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிளாசிஃபிகேஷன், கேட்டகரி டு கேட்டகரி. இதை பற்றி தான் இந்த கிளாசிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இப்போ ஸோ விண்டோஸில் என்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷன் இருக்கும், லினக்ஸில் என்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்.
ஸோ இதை எப்படி நம்ம இப்போ ஆர்கனைஸ்டாக அதை பேட்ச் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஸோ எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் விண்டோ கான்ஃபிகர் பண்ணுறது, அண்ட் தென் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டில் வந்து இந்த டேட்டா நடக்கும் அப்படின்றதெல்லாம் we can just get to understand. ஸோ ஒரு மெஷினுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேட்சிங் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ சில மெஷினில் வந்து டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். நீங்கள் போய் டேரெக்டாக அப்டேட் இன்ஸ்டால் பண்ணலாம். தென் யூ கேன் கம் அண்ட் ரீபூட் த மெஷின் அண்ட் தென் ஃபிக்ஸ் த இஷ்யூ, அந்த மாதிரி இருக்கும். சில மெஷினில் வந்து யூ மைட் ஹேவ் டு டூ சம் ப்ரீ செக்ஸ். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்வீசஸ்லாம் எப்படி இருந்தது, ஸோ இதை வந்து ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறது, இல்லை ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேட்சிங்க்கு முன்னாடி சில ரொட்டீன் ப்ரீ செக்ஸ் ஆர் ப்ரீ ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சில ஆர்கனைசேஷனில் வந்து ஸ்கிரிப்டாக வச்சிருப்பாங்க, பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ஆர் ஷெல் ஸ்கிரிப்டாக இருக்கும். நீங்கள் அதை போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா L1 டீம் தான் மோஸ்ட்டாக வந்து L1 L2 டீம் தான் வந்து பேட்சிங் பண்ணுவாங்க. பட் அந்த ஆட்டோமேஷன், அந்த ப்ரீ ஸ்கிரிப்ட், அந்த ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் L3 டீம் ஆர் SME வந்து அது ஆல்ரெடி டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அப்போ பேட்சிங் அப்போ வந்து சில டைம் வந்து அந்த ப்ரீ ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் அந்த ப்ரீ செக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெஷின் வந்து என்னென்ன சர்வீசஸ் எப்படி ரன்னிங்ல இருக்கா, இதோடைய ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன, அந்த மாதிரி சில ரொட்டீன் செக்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இட் கேன் பி ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ், பேக்கப் ரன் ஆகிட்டு இருக்கா, இல்லை அதில் வந்து ஆன்டிவைரஸ் ஏதாவது ஸ்கேனிங் ஏதாவது போயிட்டு இருக்கா, தென் வந்து இதில் ஸ்னாப்ஷாட் ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா, இல்லை ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறது, தென் வந்து சர்வீசஸோட ஸ்டேட்டஸ் என்ன, மிஷினுடைய யூட்டிலைசேஷன் என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ரீ செக்ஸ் பண்ணுவாங்க. தென் ஆக்சுவல் பேட்சிங் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ கஸ்டமர் எப்போ சொல்லியிருக்காங்களோ அந்த ஆக்சுவல் மெயின்டெனன்ஸ் விண்டோவில் போயிட்டு அந்த நான் பிஸ்னஸ் ஹவர்ஸில், நான் பீக் ஹவர்ஸில் வந்து அந்த பேட்சிங் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ அதுக்கு வந்து ஒரு டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ டைம்குள்ளே நம்ம அந்த பேட்சிங்கை முடிக்கணும் அப்படின்ற டியூரேஷன். தென் போஸ்ட் செக் வந்து மிஷின் நம்ம பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸில் இருந்ததோ அதே ஸ்டேட்டஸ் வந்து இருக்கா அப்படின்றத ப்ரீ பேட்சிங்க்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸும் இதுவும் வந்து சேமாக இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய அப்டேட் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போயிடுங்க. ஸோ இந்த ப்ளஸ் ஸ்கெட்யூல் அப்டேட் டெப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த மெஷின் நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க, இதில் வந்து விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அஷ்யூர் விண்டோஸ் பேட்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பிங் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக இந்த கிளாசிஃபிகேஷன் குரூப்பிங் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய விதமாக இந்த குரூப்பிங் நம்ம பண்ண முடியும். ஸோ குரூப்ஸ் வந்து WSUSல நீங்கள் கிரியேட் பண்ணால் அதையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து நீங்கள் தனித்தனியாக அங்கே குரூப்பிங் கிரியேட் பண்ணி அதில் அந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரியிலேருந்து கொண்டு வந்துக்கலாம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த குரூப்ஸ் டு அப்டேட் என்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா அஷ்யூர் ஆர் நான் அஷ்யூர் கேட்குறாங்க. நம்ம அஷ்யூரோடைய கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அஷ்யூரில் வந்து என்னென்ன சிஸ்டம்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன், அதோடைய அந்த என்ன ரிசோர்ஸ் குரூப், ஸ்பெசிஃபிக்காக இந்த என்னோட விஎம்ஸ்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் குரூப் இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆர் எல் செலக்டிவாக இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்க விஎம்ஸ் அப்படின்றது நம்ம ரிசோர்ஸ் குரூப் வழியாகவும் நம்ம இங்கே பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி லொக்கேஷன்ஸும் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக் டேக், இப்போ வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ப்ரொடக்ஷன், நான் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி இது என்ன மாதிரியான அப்ளிகேஷன், ஸோ எந்தெந்த சிஸ்டமை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டைனமிக்காகவே ஒரு குரூப் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ லொக்கேஷனை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டேக்கை பேஸ் பண்ணி ஆர்எல்ஸ் எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கோ அந்த சிஸ்டம், ஆர்எல்ஸ் எந்த சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த குரூப்பை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு டைனமிக் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் வந்து அதில் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ இப்போதைக்கு நான் இந்த இதில் இருக்கிற ஃபில்டர் வச்சு நான் பார்க்குறேன். இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு ரிசோர்ஸ் குரூப், அதில் வந்து 50 லொக்கேஷன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்த உடனே அதில் என்னென்ன மெஷின்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல லிஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து அந்த மெஷின் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவலாகவும் நம்ம போயிட்டு அந்த மெஷின்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். இல்லை வந்து குரூப் பை குரூப்பாகவும் போகலாம். இதில் தான் அந்த சொன்னது இருக்குது பாருங்க, AD WSUS SCCM இந்த குரூப்ல இருந்து நம்ம அங்கே ஆல்ரெடி நம்ம WSUSஓ இல்லை ADO SCCMல வந்து குரூப்பிங் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குரூப்பிங் அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணலாம். எதர் நம்ம ஆல்ரெடி என்விரான்மெண்ட் எக்ஸிஸ்டிங் ஆன் பிரேம் என்விரான்மெண்ட் இல்லை அஷூரில் வந்து இந்த செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா தென் அந்த செட்டிங்ஸை நம்ம லெவரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே நம்ம அந்த குரூப்பிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் புது குரூப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அஷூரில் வந்து நம்ம எந்த டேக் என்னன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் மெஷின்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷனில்
EC2 Amazon ஒரு மெஷின் காமிக்குது, ஸ்டான் அஷ்யூர் விண்டோஸ் விஎம் காமிக்குது. இப்போ எனக்கு வந்து ஸ்டான் அஷ்யூர் விண்டோஸ் விஎம் தான் நான் இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டான் அஷ்யூர் விண்டோஸ் விஎம் போயிட்டு மட்டும் நான் அதில் ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பேச்சஸ் வந்து அப்டேட் ஆகணும்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நான் கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி தான் ஜென்ரலாக ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்டாக இருக்கும். இன்கேஸ் நம்ம அதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் அப்டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கோ அண்ட் ஷோ யூ தட். ஸோ அதில் என்னென்ன மிஸ்ஸிங் இருக்கோ நம்ம அதில் எது ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். அதில் இப்போ இந்த ஸ்டான் அஷ்யூர் விண்டோஸ் விஎம் 1 என்ன செலக்ட் பண்ணணும் நம்ம? ஸ்டான் ஏசி வின் விஎம் 02 சூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஸ்டான் விண்டோஸ் வின் விஎம் 02. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 செக்யூரிட்டி பேச்சஸ் மிஸ் ஆகுது, 2 அதர் பேச்சஸ் மிஸ் ஆகுது. அந்த 2 அதர் பேச்சஸ் வந்து என்ன கிளாசிஃபிகேஷன்ல இருக்கு அப்படின்னா, ஸோ கிளாசிஃபிகேஷன் வந்து ஓகே ரைட் சைட் போனீங்க அப்படின்னா இதில் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி, டெஃபினிஷன் அண்ட் அப்டேட் ரோல்அப். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் அப்டேட் ரோல்அப்ஸ் மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இந்த டெஃபினிஷன் அப்டேட் வந்து நான் இன்டென்ஷனலாக நான் அதை வந்து இப்போ நான் பண்ணலை. ஓகே, ஸோ இப்படி எது நம்ம செலக்டிவாக பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த 3 மட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அப்போ 3 பேச்சஸ் வந்து நமக்கு அதில் ஃபிக்ஸ் ஆகிடும், 1 மட்டும் அதில் வந்து பெண்டிங்லேயே இருக்கும் ஈவன் ஆஃப்டர் அந்த பேச்சிங் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்டிவாக எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கேபி ஆர்டிகல் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு லிஸ்ட் ஆஃப் கேபி ஆர்டிகல் காமிச்சாங்க இல்லைங்களா? இதில் எனக்கு இந்த பர்டிகுலர் கேபி ஆர்டிகல் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதாவது நான் செலக்ட் பண்ணதுலேயே கூட நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் கேபி ஆர்டிகுல நீங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து இது இம்பார்ட்டண்டா இருக்கு, இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது நான் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா இந்த கேபி ஆர்டிகளோட நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து அது வேணாம்னா அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னா இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட்ல போயிட்டு அதை ஆட் பண்ணிடணும். ஓகே, ஸோ எக்ஸ்க்ளூட்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேபி ஆர்டிகல் வந்து ஸ்கிப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மொத்தம் 4ல வந்து ஒரு இதை வந்து இந்த இடத்துல குரூப்பிங்ல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம், அதாவது கிளாசிஃபிகேஷன்ல. இப்போ எக்ஸ்க்ளூட் அப்டேட்ஸ்ல போயிட்டு ஒரு கேபி ஆர்டிகல் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒரு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். இதுல வந்து ஏன் இன்க்ளூட் ஒன்று காமிக்குது, தேவையில்ல எம்டி ஸ்பேஸ்ல இருந்தால் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இதாகும். ஸோ ஒரே ஒரு இது மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கெடியூலிங் பண்ணணும், எந்த டைமுக்கு நீங்கள் இந்த பேச்சிங் பண்ண போறீங்க. ஸோ இப்போ வந்து டைம் ஜோன் முதல்ல செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ எந்த லொக்கேஷனில் இந்த சிஸ்டம் இருக்கோ அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் நீங்கள் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து இந்த லேப் பார்க்குறோன்றதால நான் வந்து இந்தியா டைமுக்கே நான் கொண்டு போகிறேன். ஸோ ஏதோ ஒரு மெஷின் வந்து ரீபூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம வந்து உடனேலாம் பண்ண முடியாது, ஒரு 10 minutes அது டிலே இருக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் 8:26 இருக்குது, நம்ம 8:30 கொடுத்து பார்க்குறேன். சம்டைம்ஸ் இது அக்செப்ட் பண்ணாது, பட் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க பாருங்க, 5 நிமிஷமாவது கேப் இருக்கணும். இப்போ 8:26 ஆகுது நம்ம மிஷினில், 8:31 கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் 8:32 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைன், ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த மெஷினில் ஏதாவது நம்ம ப்ரீ செக் பண்ணணுமா, போஸ்ட் செக் பண்ணணுமா. இப்போ உங்கள் என்விரான்மெண்ட்டில் வந்து நிறைய ஆட்டோமேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பேச்சிங்க்கு முன்னாடி ரன் பண்ணோம், எதெல்லாம் பேச்சிங்க்கு அப்புறம் ரன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். பேச்சிங்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, பேச்சிங்க்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்ட்டு. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சேஞ்ச் டிக்கெட் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த எவிடன்ஸ்லாம் போயிட்டு அட்டாச் பண்ணிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேச்சிங்க்கு முன்னாடி இந்த சிஸ்டம் எப்படி இருந்தது, பேச்சிங்க்கு அப்புறம் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து பேச்சிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேட்ச் சேஞ்ச் ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம ஐடிஎஸ்எம் டூல்ல சர்வீஸ் நவ்லையோ ரெமெடிலையோ போயிட்டு இந்த எவிடன்சஸ்லாம் அதில் அட்டாச் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஸோ அந்த எவிடன்சஸ் வந்து எடுக்கிறதுக்காக ப்ரீ ஸ்கிரிப்ட், போஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து சில கம்பெனியில் வந்து மேனுவலாக வந்து அந்த L1 டீம் போயிட்டு அந்த மெஷின்குள்ளே போய் ரன் பண்ணி அது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ இல்லை வந்து ஒரு டெம்ப்ளேட்ல வந்து அதை காப்பி பண்ணி வைப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு அஜூர்லேயே வந்து இந்த போஸ்ட் ஸ்கிரிப்ட், ப்ரீ ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு அதோட எவிடன்சஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ எவ்வளோ நேரத்துக்கு நமக்கு தேவைப்படுது, 2 மணி நேரமா இல்லை 5 மணி நேரமா இல்லை எவ்வளோ நேரம் நமக்கு அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ கஸ்டமர் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது வரைக்கும் அந்த கொடுத்துக்கலாம் அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ. ஸோ அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கோயிங் டு
ஸ்டாப் த பேட்சிங். ஸோ பாதியிலே போயிட்டு இருக்கு அப்படின்னா தென் அது கம்ப்ளீட் ஆகிட்டு தான் முடியும். பட் இன்கேஸ் வந்து அது ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோட அது முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பேட்சிங்க்கு வந்து ரீபூட் தேவைப்பட்டா நமக்கு இது பண்ணணுமா, இல்லை வந்து எப்பவுமே ரீபூட் பண்ணணுமா என்னன்றது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரீபூட் இஃப் ரெக்வயர்ட், ஆல்வேஸ் ரீபூட் பண்றவங்களும் இருக்காங்க கஸ்டமர்ஸ். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு மாசத்துல ஒரு தடையாவது மெஷின் ரீபூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன்ல இருப்பாங்க. ஸோ ஜென்ரலா டிஃபால்ட் வந்து ரீபூட் இஃப் ரெக்வயர்ட் தான். நெவர் ரீபூட் கூட கொடுப்பாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களே வந்து அப்புறமா வந்து டைமுக்கு வந்து ரீபூட் பண்றது. அதே மாதிரி ஒன்லி ரீபூட் வில் நாட் அப்டேட் இன்ஸ்டால் அப்டேட்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. சில டைம் வந்து ஸ்கெடியூல் ரீபூட் பண்றது கூட இந்த ஆப்ஷன் வந்து கஸ்டமர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்கெடியூல் ரீபூட் கூட பண்ணிக்கலாம் வித்தவுட் இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து ஸ்டான் விண்டோஸ் VM02 வந்து 8:32க்கு வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு VM நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த VM வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு 5 மினிட்ஸில். இப்போ நான் வந்து இது வந்து நான் அஷ்யூர், ஓகே ஓகே இந்த VM தான் இப்போ வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த நான் அஷ்யூரில் இருக்க விண்டோஸ் வந்து நம்ம இப்போ ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ செப்பரேட் இது. ஸோ AWS விண்டோஸ் VMs அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிளாசிஃபிகேஷன் அதே தான், அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே வரப்போகுது. ஸோ இதில் எந்த மெஷின் ஆட் பண்ண போகிறோம்னு கேட்குறாங்க. ஸோ இதில் போயிட்டு நான் அஷ்யூர் VMா இல்லை நான் அஷ்யூர் VMன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் அஷ்யூர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மெஷின்ஸ் எந்த மெஷின் அப்டேட் பண்ண போகிறேன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நான் அஷ்யூர் VM வந்து நம்ம டேரெக்டாக அந்த மெஷின் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் அஷ்யூர் விண்டோஸ் மெஷின் EC2ன்ற நேம் இங்கே கிளியராகவே இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த பேச்சஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மெஷினில் என்னென்ன மிஸ்ஸிங்ன்றதை போய் பார்ப்போம். EC2ல வந்து மொத்தம் வந்து 6 அப்டேட்ஸ் வந்து மிஸ்ஸிங்கில் இருந்தது. ஸோ அதில் வந்து மோஸ்ட்டாக எல்லா கேட்டகரியும் வந்து செக்யூரிட்டி 2 இருக்கு, செக்யூரிட்டி 3 இருக்கு, டெஃபினிஷன் அப்டேட்ஸ் 2 இருக்கு, அப்டேட் ரோல்அப்ஸ் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டமில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டி இன்ஸ்டால் பண்ணிடுவோம், டெஃபினேஷன் அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவோம், அப்டேட் ரோல்அப் மட்டும் இதில் விட்டுறலாம் நம்ம. ஓகே, ஸோ அதை போயிட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிப்போம் என்னென்ன வேணும் அப்படின்றது. ஸோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம், தென் டெஃபினேஷன் அப்டேட்ஸும் கவர் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் 5 பேச்சஸ் இன்ஸ்டால் ஆகிடும், ஒரே ஒரு பேட்ச் மட்டும் அதில் இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இப்போ செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் டெஃபினேஷன் அப்டேட்ஸ் கவர் பண்ணிடுறோம். ஸோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கவர் பண்ணால் 1, 2, 3 கவர் ஆகிடும், டெஃபினேஷன் அப்டேட் கவர் பண்ணால் 2 கவர் ஆகிடும். ஸோ அப்டேட் ரோல்அப் மட்டும் பெண்டிங்கில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஏதாவது கேபி ஆர்டிக்கல் கஸ்டமர் வந்து இது வந்து இந்த மெஷினில் வந்து நான் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது இஷ்யூ வந்தது, ப்ரொடக்ஷனில் இது இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா தென் அந்த கேபி ஆர்டிக்கல் வந்து இன்க்ளூட் பண்ணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணுமா நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ எந்த டைமுக்கு நான் வந்து இதை ரன் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் FGHI இந்தியா ஸ்டாண்டர்ட் டைமில் அட்லீஸ்ட் இப்போ 8:31 ஆகுது, நம்ம அட்லீஸ்ட் 8:36 அந்த மாதிரி கொடுத்தா அதில் ஒர்க் ஆகும், எடுத்துக்கும். ஸோ இன்னும் ஒரு டைம் செகண்ட்ஸில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ 8:38ன்னு கொடுத்துப்போம். ஓகே, ஸோ மினிமம் 5 மினிட்ஸ் டைமுக்கு அப்புறம் தான் அது ஸ்கெடியூல் ஆகும். ஸோ இதில் வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ போஸ்ட் ஸ்கிரிப்ட் எதாவது பண்ணால் பண்ணிங்க. ஓகே, கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ரீபூட் வேணும்னா ரீபூட் ஆகிடும். அந்த இதில் அந்த ஏதாவது ஒரு பேச்சஸ் வந்து ரீபூட் ஆகுதுன்னா தென் அந்த மிஷின் வந்து அந்த 120 மினிட்ஸ்க்குள்ளே ரீபூட் ஆகிடும். சில டைம் வந்து கஸ்டமர் வந்து 5 மணி நேரம் வீக்கெண்ட் ஃபுல்லாகவே கொடுக்கறனாலும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இதில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அஷூரோடைய அப்டேட் மேனேஜ்மெண்ட் ஆர் அப்டேட் மேனேஜரில் வந்து பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு தனியாக வந்து இப்போ ACCM மாதிரியோ இல்லை பிக் ஃபிக்ஸ் மாதிரியோ தனியாக 2-3 சிஸ்டம் டெப்ளாய் பண்ணி அதில் வந்து லைசன்சஸ், அந்த ஓஎஸோட மேனேஜ்மெண்ட், அந்த டூலோட மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் பேட்சிங் அஸ் அ சர்வீஸாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பேட்சிங் அஸ் அ சர்வீஸாக போகும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்ப கஸ்டமர் எல்லாமே வந்து இந்த பேட்சிங் அஸ் அ சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லெவரேஜ்டு டூல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க வந்து 8:35க்கு வந்து நான் பேட்ச் பண்றேன் அப்படின்னா 100% 8:35க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுமானா ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். இது ஏன்னா லெவரேஜ் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல்.
எல்லா கஸ்டமரும் இந்த பேட்சிங் அஸ் சர்வீஸ் வந்து லெவரேஜ் பண்றாங்க. அப்ப இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னா 1 or 2 minutes டிலே இருக்கும். சில டைம் வந்து 5 to 10 minutes கூட நமக்கு டிலே ஆகி அது பேட்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேக்கப் அஸ் சர்வீஸ், அஷூர் பேக்கப்போ இல்லை அஷூருடைய பேட்சிங் அப்டேட் மேனேஜரோ இல்லை இந்த மாதிரி நம்ம லெவரேஜ் டூல் போகும்போது இது லெவரேஜ் ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். அப்போ வந்து யூ ஷுட் ஆன்டிசிபேட் சம் டிலே. ஓகே, ஸோ ஒரு 1 or 2 minutes or 5 minutes 10 minutes கூட டிலே ஆகி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மெஷின் கிரிட்டிக்கலான மெஷின் அப்படின்னா நமக்கு அது 1 மணி நேரம் தான் மெயின்டெனன்ஸ் விண்டோ கொடுப்பாங்க. அப்போ சம்டைம்ஸ் வந்து நம்மளால வந்து பேட்சிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் கூட வரலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் 99.9% ஃபுல்லாகவே நீங்கள் வந்து 100% பேட்சிங் பண்ண முடியும். இந்த லெவரேஜ் டூல் யூஸ் பண்ணும்போது சில டிலே இருக்கிறதால மேபி தேர் ஆர் ரேர் சான்சஸ் தட் உங்களால வந்து அந்த டைமுக்குள்ள ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ள பேட்சிங் பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்க சான்சஸ் இருக்கு. இது லெவரேஜ் டூல். இதுவே நீங்க உங்களுடைய ஓன் டூல் அப்படின்னா அதுல வந்து வேற கஸ்டமர் வந்து உங்களுடைய டூல்ல வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோவோ இல்லை ஸ்கெடியூல் பேட்சிங்கோ பண்ண போறது இல்லை. நீங்க எந்த டைமுக்கு பேட்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த ஸ்கெடியூல் டாஸ்க் வந்து அந்த டைமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். ஸோ இப்போ இதுல போயிட்டு உங்களுடைய நீங்க கிரியேட் பண்ண ஸ்கெடியூல்ஸ்லாம் இங்க பார்க்கலாம். ஷேர்ட் ரிசோர்சஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கெடியூல் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஏடபிள்யூஎஸ் விண்டோஸ்க்கு ஒரு ஸ்கெடியூல், நான் ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து இன்னொன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். அது ஸ்கெடியூல் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. இப்போ வந்து இது வந்து 8:38க்கு ஸ்கெடியூல் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து 8:32க்கு வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அந்த ஸ்கெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது இங்கேயும் போய் பார்க்கலாம். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்கெடியூல் என்னென்ன பெண்டிங்ல இருக்கு, ஸோ எந்த மெஷின் இந்த ஸ்கோப்ல இருக்கு, ஸோ எந்த டைமுக்கு இது ஸ்டார்ட் ஆகும், எதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத ஹிஸ்டரியில போய் பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஷூர் விண்டோஸ் சம்திங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இதில் கம்ப்ளீட்டட் கூட இதில் போய் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லெட்ஸ் நாட் கெட் பேனிக். ஸோ இன்னைக்கு டேட்டு தான் பண்ணோம்ல. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மெஷின்லையுமே மொத்தமாக இது எல்லா சிஸ்டம்க்கும் சேர்த்து என்னென்ன மிஸ்ஸிங்ன்றது இங்கே காமிக்கிறாங்க. ஓகே, இது 2 பர்டிகுலர் ஸ்க்ரீனில் வந்து விண்டோஸில் என்ன மிஸ்ஸிங், லினக்ஸில் என்ன மிஸ்ஸிங் சொல்லிட்டு இந்த ரைட் சைடில் வந்து எந்தெந்த மிஷினில் என்னன்றது ஃபுல்லாகவே இங்கே கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் மிஸ்ஸிங் பேச்சஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்கெடியூல் எல்லாமே மெயின்டெனன்ஸ் விண்டோ எல்லாமே இந்த இடத்துல போயிட்டு நம்ம சென்ட்ரலைஸ்டாக இங்கே பார்க்க முடியும் எல்லா அக்ராஸ் யுவர் அப்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ லெட்ஸ் சி. இப்போ நமக்கு வந்து விண்டோஸ் மெஷின் வந்து 2 ஸ்கெடியூல் கிரியேட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அஷ்யூர் அண்ட் ஒன் ஃபார் நான் அஷ்யூர் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து எனக்கு சில மெஷின்ஸ் வந்து லினக்ஸ் மெஷின்ஸ் இருக்கு. ஸோ லினக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பேச்சஸ் வந்து என்னுடைய விண்டோஸ் லினக்ஸ் அஷ்யூரில் வந்து மிஸ்ஸிங். நான் அஷ்யூர் லினக்ஸில் வந்து 12 மெஷின் வந்து 12 பேச்சஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இப்போ இதை போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் அ ஸ்கெடியூல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அஷ்யூர் லினக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு லினக்ஸ் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த மெஷின் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் தட் லினக்ஸ் மெஷின். ஸோ இதில் வந்து எந்த மெஷினை வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 5 பேச்சஸ் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன மாதிரியான 5 பேச்சஸ் அப்படின்றத போயிட்டு குயிக்காக ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அதர் கேட்டகரியில் தான் இருந்தது. ஸோ இப்போ நான் கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டிக்கு மட்டும் நான் அந்த பேட்சிங் ஸ்கெடியூல் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த பேச்சஸ்லாம் கண்டிப்பாக இதில் கவர் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே அதர் கேட்டகரியில் இருக்கு. ஸோ அதர் கேட்டகரின் போது அவங்க என்னென்னன்றது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் வந்து பைத்தான் அப்டேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இது பைத்தானில் வந்து அதில் ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா தென் அவங்கள்ட்ட வந்து 100% அப்ளிகேஷன் ஓனருடைய கன்சென்சஸ் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் அப்டேட் பண்ணக்கூடாது. அதர் அப்டேட்ஸ் எப்பயுமே வந்து கஸ்டமருடைய பிஸ்னஸ் ஓனர்கிட்ட செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். சில விஷயங்கள் வந்து நம்மளே கூட பண்ணலாம். இப்போ வந்து இது ஐபி கான்ஃபிகரேஷன், ஐபி யூட்டிலிட்டி வந்து பிங் கமாண்டுக்கான ஒரு சின்ன புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி புது ஆப்ஷன்ஸ் அதில் ஆட் பண்ணிருப்பாங்க, சப் கமாண்ட் அதில் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா தென் இதெல்லாம் நம்மளே டெசிஷன் எடுக்கலாம். ஸோ எதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு டிபெண்டன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லி இந்த வந்து பைத்தான் 3ல வந்து ஒரு புது சின்ன அப்டேட் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு வேணுமா வேணாமா, அவங்க அடிஷ்னல் டீடைல்ஸ் கேட்டாங்க, நீங்க அதோடைய அந்த டீடைல்ஸ் அடிஷ்னல் டீடைல்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ தட் அவங்க போயிட்டு அதை செக் பண்ணிப்பாங்க என்ன மாதிரியான அடிஷ்னல் விஷயம் அப்படின்றது. இது எக்ஸ்பேண்ட் பண்ண இங்கேயும் உங்களால பார்க்க முடியும். ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, இது என்ன மாதிரியான ஆர்கிடெக்சருக்கு இது அப்ளிகபிள். ஸோ கொஞ்சம் அடிஷ்னல் டீடைல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ப்ரொவைட் சம் டீடைல்ஸ். இது வந்து என்ன ஓஎஸ்க்கு என்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து இது ஆகுது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிவ் தேம் தோஸ் டீடைல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஃபைனலாக நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், தென் வி டாக்ட் அபவுட் ஓகே இந்த ஐபி யூட்டில்ஸ்லாம் நம்மளே வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரேஸ் பாத்தோடைய அப்டேட், பிங்கோட அப்டேட், இதெல்லாம் இன்ஃப்ரா சைடு இதெல்லாம். ஸோ நம்ம அதை வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட்
select other updates. ஸோ ஜென்ரலா வந்து ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட் வந்து கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கஸ்டமர்ஸ் தான் வந்து அதர் அப்டேட்ஸ் போவாங்க. அந்த அதர் அப்டேட்ஸ்லயே நமக்கு வந்து ரொம்ப ட்ரிக்கியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா அது அப்ளிகேஷன் இன்வால்வ்மெண்ட்டும் அதுல இருக்கும். ஸோ அப்போ அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட தனியா வந்து ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கி தான் அதர் அப்டேட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அந்த மெஷினை வந்து பேட்ச் பண்ணணும். அதுல இருக்க அந்த 5 மிஸ்ஸிங் பேட்சஸை நம்ம இதுல வந்து பேட்ச் பண்ணணுன்ற ட்ரை பண்றோம். ஸோ ஐ ஜஸ்ட் செலக்டட் ஆல் த அதர் இது. ஸோ இதுல போயிட்டு நம்ம முதல்ல டைம் ஜோன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ டைம் ஜோனில் இப்போ வந்து டைம் 8:38 ஆகுது. ஸோ அப்போ அட்லீஸ்ட் வந்து நம்ம 8:45 தான் கொடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ரெக்கரிங் பேச்சிங்காகவும் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து டெய்லி வந்து எனக்கு நைட் 10 மணிக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் 1 ரெக்கரன்ஸ் நீங்கள் வந்து டெய்லி வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். அன்டில் எக்ஸ்பைரேஷன் டேட்டும் செட் பண்ணிக்கலாம். இந்த இயர் எண்ட் வரைக்கும் எக்ஸ்பைரேஷன் செட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த பேச்சிங் வந்து ரெக்கரண்ட்டாக வந்து எவ்ரி டே ஆர் எவ்ரி மந்த் வந்து நடக்கணும் அப்படின்னா தென் யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் எந்த டேல நடக்கணும், எந்த வீக்ல நடக்கணும் அப்படின்றது யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ ரெக்கரன்ஸ் ஸ்கெடியூல் ஆல்சோ. ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட் டைரெக்டாக போயிட்டு அந்த அதர் அப்டேட்ஸ் வந்து 8:45 நான் ட்ரிகர் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் கிரியேட் அ ஒன் டைம் பேட்சிங் ஆர் ரெக்கரன்ஸ் ஸ்கெடியூல் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கெடியூல் ஆட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல போயிட்டு உங்களால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அஜூரோடைய லினக்ஸ் வந்து ஸ்கெடியூல் வந்து எப்போ பண்ணியிருக்கோம், 8:45 பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த இன்னொரு ஸ்கெடியூல் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அதோடைய ஸ்டேட்டஸ் போயிட்டு இங்கே ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இப்போ ஏன்னா வந்து 8:38க்கு வந்து அது ட்ரிகர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்போ ரன் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே பார்த்துக்கலாம். கரண்டாக அது ரன்னிங்ல இருக்கா என்னன்றது இங்கே செக் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது வந்து அஜூரோட லினக்ஸ் வந்து ஒன் டைம் நம்ம 8:45க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அஜூரோட விண்டோஸ் விஎம் வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோட ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா இப்போ கரண்டாக ரன் ஆயிட்டு இருக்கா என்னன்றதை இங்கே பார்க்க முடியும். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ஸ்கேனிங்கும் சரி, இந்த அப்டேட் விண்டோவும் சரி கொஞ்சம் டிலே ஆகி தான் அப்டேட் ஆகும். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து டிலே ஆக சான்சஸ் இருக்குன்றது வந்து நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அது கம்ப்ளைண்ட் ஸ்கேனிங் அப்பயும் வந்து கொஞ்சம் டிலே பார்க்க முடியும். ஸோ ஹிஸ்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடுது பார்த்தீங்களா கிளியராக உங்களுக்கு வந்து இன் ப்ராக்ரஸ், அதாவது 8:38 கொடுத்துருந்தோம். பட் வந்து 8:39 1 மினிட் தான் டிலேல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஃபைன். ஓகே, விச் இஸ் அக்செப்டபிள் ஓரளவுக்கு. ஏன்னா வந்து பட் ஆனால் 8:38க்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எஸ்சிசிஎம் சர்வர் இல்லை உங்களுடைய சர்வர்ல இருந்தால் நீங்கள் டாஸ்க் ஸ்கெடியூல் கிரியேட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுடைய டைமுக்கு இது வரும். இது லெவரேஜ் பேட்சிங் அஸ் அ சர்வீஸ். இது வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கஸ்டமர் வந்து இந்த டூலை வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு, அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து அவங்களுடைய சிஸ்டம்ஸ்க்கு வந்து பேட்ச் பண்றதுக்கு ஸ்கெடியூல் கிரியேட் பண்றாங்க. அப்போ வந்து தேர் வில் பி சம் மைனர் டிலேஸ் இருக்கும். ஏன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் வந்து பிஸியா இருக்கிறதால வந்து என்ன லைன் அப் ஆயிருக்கோ ஸோ அதுலேயே வந்து கஸ்டமர் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து அதிகமான சப்போர்ட் பிளான் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஹை கிரிட்டிக்கல் இதெல்லாம் வந்து மாடரேட் அப்படின்றது வந்து அவங்களே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டியர் கேட்டகரியில இருக்கு. ஸோ அப்போ ஃப்ரீ டியர்ன்றது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லெஸ் ப்ரையாரிட்டி தான் அவங்களுடைய லிஸ்ட்ல இருக்கும். ஸோ அப்போ இது 8:39க்கு ஸ்டார்ட் ஆனதே பெரிய விஷயம் தான். தட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இப்போ பேச்சஸ் இதெல்லாம் வந்து நான் அந்த ஸ்கேனிங் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் அப்டேட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னேன். மெயினாக வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஸ்கேனிங் வந்து ஒரு ஐடியா இருக்கணும். இப்போ வந்து புதுசா வந்து பேச்சஸ் வருது, புதுசா வந்து நமக்கு லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டேட்டா கலெக்ஷன் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும், நம்ம சிஸ்டம்ல வந்து அப் டு டேட்டுக்கு வந்து இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விண்டோஸ் சர்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் சர்வர் வந்து எவ்ரி 12 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேன் நடக்கும். லினக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரி 3 ஹவர்ஸ் வந்து ஸ்கேன் நடக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் கோ அண்ட் செக் ஃபார் மிஸ்ஸிங் அப்டேட்ஸ் பேச்சஸ் அகேன்ஸ்ட் த ரெபாசிட்டரி. ஸோ இந்த ரெபாசிட்டரி வந்து நீங்கள் WSUS கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய லோக்கல் ரெப்போ கொடுக்கலாம், இல்லை அஜூரோடைய நேட்டிவ் ரெப்போ வந்து கொடுத்து அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆன் பிரைமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து WSUSல கிரியேட் பண்ணுவாங்க, SCCMல கிரியேட் பண்ணுவாங்க. இதுவே வந்து இப்போ கிளவுட் அஜூரில் வந்து அஜூரோடைய நேட்டிவ் இருக்கு. ஈவன் வந்து விண்டோஸோடைய டைரக்ட் அப்டேட், விண்டோஸ் அப்டேட் சர்வருடைய
இதுவும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எஸ்சிசிஎம்லலாம் வந்து நிறைய இது இருக்கும். ஒரு ரீஜனுக்கும் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. லோக்கலாக வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து அந்த ரெப்போஸ்லாம் நம்ம எந்த ரெப்போ எங்கெங்க இருக்குன்றது வந்து நம்ம ரீஜனல் ரெப்போ வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ரெப்பாசிட்டரின்றது உங்க ஆர்கனைசேஷன்ல எது எதெல்லாம் அப்ரூவ்ட் பேச்சஸ், அந்த அப்ரூவ்ட் பேச்சஸ் அகேன்ஸ்டா உங்க மிஷின்ல என்ன மிஸ் ஆகுதுன்றதை செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ரெப்பாசிட்டரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா போயிட்டு உங்க மிஷினுக்கும் அந்த ரெப்பாசிட்டரிக்கும் செக் பண்ணுன்றத பை டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 12 ஹவர்ஸ் ஸ்கேன் நடக்கும். எவ்ரி 3 ஹவர்ஸ் ஸ்கேன் வந்து லினக்ஸ்ல நடக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து ட்வைஸ் பர் டே, எவ்ரி 12 ஹவர்ஸ் அப்படின்னா. ஸோ இது வந்து லினக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் கான்ஃபிகர் இட் ஃபார் எவ்ரி 1 ஹவர் கூட நம்ம வந்து குறைக்க முடியும். ஸோ இது வந்து ட்வைஸ் பர் டே வந்து பண்ணுவாங்க. விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் கூட நமக்கு வந்து டிலே இருக்கும் டேஷ்போர்ட்ல வந்து அப்டேட் ஆகிறதுக்கு. மைட் டேக் ஃப்ரம் 30 மினிட்ஸ் டு 6 ஹவர்ஸ் டு ரிஃப்ளெக்ட் இன் த கன்சோல். ஸோ அதனால இப்போ வரல அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அ டே டைம் கொடுத்துட்டு அப்புறமா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் லேட்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்கேனிங், இந்த காம்ப்ளைன்ஸ் விஷயமா நமக்கு ஸ்கேன் பண்ணி எந்தெந்த மிஷினில் என்ன பேச்சஸ் இருக்கு, இல்லை அப்டேட் எப்போ நடந்தது நடக்கல, இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கஸ்டமர் கேட்பாங்க. இப்போ வந்து என்கிட்ட 1000 மெஷின்ஸ் இருக்கு. 1000 மெஷின்ஸ்க்கு வந்து நான் எவ்வளோ வந்து அப்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் பே பண்ணணும். அப்டேட் மேனேஜ்மெண்ட் அஸ் சர்வீஸ் வந்து மேபி ஃப்ரீயா இருக்கலாம். பட் உங்க மெஷின்ல இருந்து அந்த லாக்ஸ், அந்த என்னென்ன பேச்சஸ் இருக்கு இல்லை அப்படின்றது வந்து பேச்சஸ் மிஸ்ஸிங், இன்ஸ்டால்டு, அதே மாதிரி அந்த ஸ்கெடியூல்ல ரன்ஸ் எப்பப்பெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அதுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு மிஷினுக்கு நான் ஜென்ரலாக என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா 25 MB நான் வந்து சைஸ் எடுத்துப்பேன் பர் மந்த்துக்கு. ஓகே, ஸோ அப்போ 25 MBனா இப்போ எங்கிட்ட 100 மெஷின் இருக்கு அப்படின்னா 2500 MB வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் அனாலிட்டிக்ஸ்ல வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ அந்த ஆக்குபை பண்ற லாக் ஸ்பேஸுக்கு நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் மல்டிப்ளைட் பை 25 MB போட்டு ஒரு மாசத்துக்கு வந்து இவ்வளோ பில் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து அஜூரோடைய அப்டேட் மேனேஜர் கிடையாது. ஸோ டேட்டா யூசேஜ். ஸோ நமக்கு வந்து என்னென்ன பேச்சஸ் மிஸ்ஸிங் ஆகுது அந்த மெஷின்ல, என்னென்ன டைமுக்கு வந்து ஸ்கேன் கிரியேட் பண்ணிருக்கோம், இதுல ஏதாவது ஸ்கிரிப்ட் ஏதாவது கான்ஃபிகர் பண்ணிருக்கோமா. ஸோ அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரன் பண்றதுக்கு, அந்த லாக் கலெக்ட் ஆகிறதுக்கு இட் வில் கன்சியூம் அட்லீஸ்ட் அரௌண்ட் 25 MB per month. ஸோ இப்போ இந்த ஸ்கெடியூல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கா என்னன்றதை வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் தட். ஸோ வந்து 8:45 ஸ்கெடியூல் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம மெஷின்ஸ் வந்து எப்படி இதில் வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி வந்து பேச்சஸ் இன்க்ளூட் பண்ணுறது, எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, எந்த டைமுக்கு பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இது வந்து இப்போ ஸ்கெடியூல் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த 8:45 ஸ்கெடியூல் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கேயும் செக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஸ்கெடியூல்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம் அது ரன் ஆச்சா இல்லையான்றதை இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்க ஸ்கெடியூல் வந்து நாட் ஒன்லி ஃபார் அப்டேட் மேனேஜ்மெண்ட், மற்ற ஸ்கேனிங், மற்ற கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கெடியூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி டன். புதுசாக நீங்கள் இங்கேருந்து ஸ்கெடியூல் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ போயிட்டு நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். அப்போ ரெண்டுமே ரன் ஆக ஆரம்பிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. ஒரு ரெஃப்ரெஷ் எங்கே கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கல, ஆக்சுவலாக அவங்க வந்து கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம ஓவரால் கன்சோலை ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து ரெண்டுமே இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, இன்னும் அது ஸ்டார்ட் ஆகலை, கொஞ்சம் டிலே இருக்கு. ஓகே, ஸோ 8:45 ஸ்கெடியூல் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு. நெக்ஸ்ட் ரன் டைம் வந்து நன்னு வந்துச்சு. அப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஜாப் சப்மிட் ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றது இந்த இடத்துல ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இங்கே தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இது போயிட்டு இருக்கு, ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. பட் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இதோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து அப்டேட் மேனேஜ்மெண்ட்ல இந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம எப்படி நம்ம ஏஜென்ட் ஆட் பண்றது, எப்படி அஷூர் விஎம் ஆட் பண்றது, எப்படி நான் அஷூர் விஎம் ஆட் பண்றது, எப்படி அதை இன்க்ளூட் பண்ணுமா எக்ஸ்க்ளூட் பண்ணுமான்றதை நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ புதுசா வந்து ஒரு டூல் வந்திருக்குன்னு சொன்னேன், அப்டேட் மேனேஜர், அஷூர் அப்டேட் மேனேஜர். இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா டேரக்டா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அஷூர் அப்டேட் மேனேஜருக்கு வந்துடும். இல்லாட்டி நீங்க டேரக்டா போயிட்டு இங்க சர்ச்ல வந்து அஷூர் அப்டேட் மேனேஜர்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸை நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலயுமே உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கு, என்னென்ன மெஷின்ஸ் வந்து உங்களுடைய பிரைவேட் கிளவுட்ல இருக்கு, எதெல்லாம் ஆர்க்ல மேனேஜ் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் மெஷின்ஸ் வந்து இங்க பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து கிளியரா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க.
ஸோ உங்களுடைய மெஷினில் எத்தனை அப்டேட்ஸ் வந்து மிஸ் ஆகுது, இது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது அஷூரோட விஎம்ஐ என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்ச் ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இமேஜோடைய டிஃபால்ட் ஆப்ஷன் கான்ஃபிகர் பண்ணுறீங்களா என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இது நம்ம விஎம் நேற்று கிரியேட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஎம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காமிச்சேன் நேற்று இந்த ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ அதில் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த கீழே வந்து இந்த கெஸ்ட் ஓஎஸ்ல வந்து இமேஜ் டிஃபால்ட்டா இல்லை அஷூர் ஆர்கஸ்ட்ரேட்டரா மேனுவலா ஆட்டோமேட்டிக் பை ஓஎஸ் அதுதான் இந்த இடத்துல என்னன்றது வந்து இங்கே காமிக்கிறாங்க. உங்களுக்கு பேட்ச் ஆர்கஸ்ட்ரேஷன் வந்து அஷூர் மேனேஜ் பண்ணி நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்களா, இல்லை இமேஜில் வர செட்டிங்ஸா, இல்லை விண்டோஸ் ஆட்டோமேட்டிக் அப்டேட் வழியாக பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் இங்கே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அஷூரோடைய அப்டேட் மேனேஜர் வழியாக நம்ம இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணணும், இது பேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஎம் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் 2 விஎம் வந்து பெண்டிங் அப்டேட்ஸ் இருக்கு. சில டைம் வந்து இந்த இடத்துல நோ அப்டேட்ஸ் டேட்டா அப்படின்னா இந்த மெஷின் வந்து ஸ்கேன் ஆகலன்னு அர்த்தம். இந்த மெஷின் வந்து அப்டேட்ஸ்க்கு வந்து செக் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே இந்த இடத்துல டாப் மோஸ்ட் இதில் வந்து மெனுவில் வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதை அசஸ் பண்ணி இதுதான் வந்து மேனுவலாக நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். ஜென்ரலாக அசஸ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா எவ்ரி ஆஃப் அ டே நடக்கும். விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 12 hours நடக்கும். ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்ரி 3 hours அதை நீங்கள் 1 hour ஒருத்தர கூட நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு மெஷினில் வந்து இதில் என்னென்ன பேச்சஸ் இருக்கு, இது வந்து ஃபுல்லி கம்ப்ளைண்டா இல்லை வந்து அப்டேட்ஸ் எதுவும் மிஸ் ஆகுதா என்னன்றதை இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கேனிங் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ லெட் இட் ஸ்கேன். ஸோ இடத்துல ஸ்கேனிங் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்தில் அது வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெயின்டெனன்ஸ் கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த மிஷினில் ஏதாவது மிஸ்ஸிங் பேச்சஸ் வருதான்றதை செக் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அசஸ்மெண்ட் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் ரீசன் என்ன? அண்ட் இன்டர்னல் எக்ஸிக்யூஷன் எரர். ஓகே ஃபைன். ஓகே, செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு ஸ்டேட்டஸ் காமிக்கிறாங்க. லெட்ஸ் சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம செஷன் ஆரம்பத்தில் வந்து விண்டோஸ் அட்மின் சென்டரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்டேட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் இந்த 2 அப்டேட்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து இந்த மிஷினில் எந்த அப்டேட் வேணுமோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் இந்த முக்கியமான இது வந்து மேண்டேட்ரி இது வந்து ரீபூட் வேணுமான்றது வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கோ அஹெட் அண்ட் இது பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ அப்டேட் மேனேஜர் வழியா உங்களுக்கு வந்து சரியா விண்டோஸ் அட்மின் சென்டர் வழியா அப்டேட்ஸ் வழியாகவும் போயிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட் இது. ஸோ இதை நீங்க வந்து ரீபூட் வேணுமா வேணாமான்றது செக் பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டு யூ கேன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் இட். அந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் வந்து இப்போ ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ டேரக்டா நமக்கு அப்டேட் வந்து இந்த எந்தெந்த டைமுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்றது இங்க வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து எது மூலயமா அப்டேட் ஆச்சு இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம்? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த அப்டேட் மேனேஜர் டூல் வழியா இந்த சக்சீடட்லாம் வந்து அப்டேட் மேனேஜர் டூல் வழியா இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இது எந்த டேட்டுக்கு அப்டேட் ஆயிருக்குன்றது தெரியும். ஸோ இது 1, 2, 3 பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து நமக்கு அந்த நம்ம ட்ரிகர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அப்டேட் மேனேஜர் வழியா. ஸோ அது வழியா இது எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. வேற நேற்று வந்து ஒரு சின்ன அப்டேட் நடந்திருக்கு மார்னிங் டைம்ல. அது மிஷின் நம்ம டிப்ளாய் பண்ண உடனே டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ் உடைய அந்த அப்டேட் நடந்திருக்கு. இப்போ கரண்டா நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணது வந்து இன் ப்ராக்ரஸ் காமிக்குது இப்போதைக்கு நமக்கு இந்த மிஷின்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம லெட்ஸ் கோ அண்ட் செக் இட். ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்டேட் ஹிஸ்ட்ரி வந்து நீங்க அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியா பண்ணா கூட இங்க வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஈவன் தான் நமக்கு இது வழியா நம்ம ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தான் ட்ரிகர் பண்ணோம். பட் மீதி அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியா பண்ணதால அப்டேட் ஹிஸ்ட்ரிலையும் இங்க உங்களால பார்க்க முடியும். ஸோ தட் தெர் இஸ் நோ கான்ஃபிளிக்ட். இதை நீங்க மெஷின்குள்ளேயும் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த பேச்சஸ் எப்போ இன்ஸ்டால் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இல்லை கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல பண்ண முடியும். ஸோ உங்க ஆர்கனைசேஷன்ல எந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க உங்க எஸ்எம்இ உங்க டீம் அப்படின்னா அந்த மெத்தட் வந்து நம்ம அப்டேட் மேனேஜ்மெண்ட்னா அப்டேட் மேனேஜர்னா அப்டேட் மேனேஜர் ஆர் எல்ஸ் விண்டோஸ் அட்மின் சென்டர் ஆர் எஸ்சிசிஎம் ஆர் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டூல் வழியா இந்த லாஜிக் சேம் லாஜிக் தான் கஸ்டமர்கிட்ட போயிட்டு மெயின்டெனன்ஸ் விண்டோ வாங்குறோம், இதுல மெஷின் பேட்ச் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செக்ஸ் பண்றோம், மெஷின் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன செக்ஸ் பண்றோம். ஸோ இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி சேஞ்ச் ரெக்வஸ்ட்ல வந்து நம்ம அட்டாச் பண்ணி
சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சதா இல்லை ஏதாவது பாதியிலே பிரச்சனை நடந்ததா என்னன்றதெல்லாம் அதில் கிளாசிஃபை பண்ணி சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா என்னன்றதை கேப்சர் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் டூல்ஸ் வந்து வேற வேற வரும். அந்த டூல்ஸ்லையும் இதே மாதிரி மெனு தான் வரும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது, சேம் ஆல்மோஸ்ட். எஸ்சிசிஎம் எடுத்துட்டாலும் சரி, இங்கே அப்டேட் மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டாலும் அதோடைய கிளவுட் வெர்ஷன் தான். உங்களுடைய எஸ்சிசிஎம் உடைய பேச்சிங் இருக்க ஆப்ஷனுடைய கிளவுட் வெர்ஷன் தான் இங்கே யூஸ் பண்றோம். ஸோ சேம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வியூ இருக்கும். ஸோ இப்போ இந்த மெஷினில் நம்ம வந்து இப்போ பேட்ச் பண்ணணும், இந்த மிஸ்ஸிங் பேச்சஸ் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த மெஷினை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதில் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மெஷினில் வந்து என்னென்ன பேச்சஸ் மிஸ் ஆகிங்க இருக்கு, ஸோ ரெக்கமெண்டட் பேச்சஸ் வந்து அப்டேட்ஸ் என்னென்ன இங்கே லிஸ்ட் இது 3 தான். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், ஐ திங்க் இந்த பைத்தான் வந்து நம்ம எல்லாமே தான் பண்ணோம். அதில் வந்து இந்த பைத்தான் அப்டேட் மேனேஜர், அந்த ஐபி யூட்டில்ஸ் எல்லாமே தான் செலக்ட் பண்ணோம். இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த அப்டேட் வந்து நான் செக் பண்ணணும் இல்லை ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா ஒன் டைம் அப்டேட் பண்ணா இதை பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கெடியூல்டாக வந்து இந்த ஒரு டைமுக்கு நம்ம அப்டேட் பண்ணலாம். இல்லை அஷூரோட அப்டேட் மேனேஜர் வழியாக போயிட்டு அந்த கன்சோல்லேருந்து பண்ணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் வந்து மெயின்டெனன்ஸ் விண்டோ ஃபர்ஸ்ட், எந்த டைம்ல எந்த டைம் வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் விண்டோ அப்படின்றத இங்க வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் விண்டோ கொடுத்துக்கலாம், எந்தெந்த விஎம்க்கு எந்த டைம்ல எந்த டைம் மட்டும் பேச்சிங் அலோவ் பண்ணணும். நைட் வந்து 8 o'clockலேருந்து 10:30 வரைக்கும், இல்லை நைட் வந்து மிடில் ஆஃப் த நைட் 10-11 PM மார்னிங் 5 AM வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ ஒரு விஎம்க்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் விண்டோ கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். தென் ஒரு டைம் தான் நம்ம இப்போ அப்டேட் பண்ண போறோம் அப்படின்னா டேரக்டா ஒன் டைம் அப்டேட் போயிட்டு இதில் கொடுத்துக்கலாம். அரல் ஸ்கெடியூல்டு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்கெடியூல்டு அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒன் டைம் அப்டேட் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த விஎம் செலக்ட் பண்ணிக்கங்க, கிளிக் நெக்ஸ்ட். இதுல வந்து எந்தெந்த கேபி ஆர்டிகல் வேணும் வேணாம், எந்தெந்த பேச்சஸ் வந்து பண்ண போறீங்க அப்படின்றது இங்க கேட்குறாங்க. ஸோ இதுல போயிட்டு நீங்க செலக்டிவாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷின்ல 3 அப்டேட்ஸ் வந்து இதுல இருக்குன்றாங்க. ஸோ வி கேன் ஜஸ்ட் செலக்ட் ஆல் ஆஃப் தேம், கிளிக் நெக்ஸ்ட். இதுல ரீபூட் ஆப்ஷன் வந்து வேணுமா வேணாமான்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ரீபூட் இஃப் ரெக்வயர்ட் கொடுத்துப்போம், இதுதான் டிஃபால்ட் ஆப்ஷன். ஸோ மெயின்டெனன்ஸ் விண்டோ 235 minutes வந்து அப்டேட் மேனேஜர்ல கொடுக்குறாங்க. வேற வந்து உங்களுக்கு அப்டேட் மேனேஜ்மெண்ட்ல வந்து 120 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் விண்டோ வந்து டூல் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து லேட்டஸ்டா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து அப்டேட் மாத்துறாங்க. ஸோ உங்களுடைய அஷ்யூர் அப்டேட் மேனேஜ்மெண்ட் அந்த ஆட்டோமேஷனுக்குள்ள டிஃபால்ட்டா வந்து 120 minutes கொடுத்துட்றாங்க. வேறஸ் வந்து அஷூரோடைய அப்டேட் மேனேஜர்ல வந்து டிஃபால்ட்டா வந்து 235 minutes கொடுக்குறாங்க. ஸோ இன்கேஸ் கஸ்டமர், ஏன்னா இது வந்து இவ்வளோ டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது கஸ்டமர்ட்டையும் நம்ம சொல்லணும் 235 minutes வரைக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் ஓகேவா, இல்லை உங்களுடைய மிஷின் வந்து 60 minutes இல்லை வந்து 30 minutes என்னன்றது வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மெயின்டெனன்ஸ் விண்டோ கொடுத்துட்டு நம்ம இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இப்போ டேரக்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த 3 பேச்சஸ்மே. ஸோ இது வந்து ரியல் டைம்ல நீங்க வந்து ஸ்கேனிங் வந்து எவ்ரி 1 hour எவ்ரி 12 hours அப்படின்றதால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த இதுல வந்து உடனே நீங்க ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றது வந்து இட் இஸ் டஃப். அதனால தான் வீக்கெண்ட்ல தான் மோஸ்டா வந்து பேச்சிங் நடக்கும். வீக்கெண்ட் முடிச்சுட்டு அந்த அடுத்தடுத்த மிஷின் பேச்சிங் போயிட்டே இருப்பாங்க அந்த ஆப்ரேஷன்ஸ் டீம். தென் ஃபைனலா வந்து சேஞ்சை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் எடுத்து அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. சேஞ்சை வந்து அன்னைக்கே க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் டே ஆர் அந்த டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க உங்க ஆர்கனைசேஷன்ல, ஒரு 2-3 டேஸ்க்குள்ள நீங்க அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அந்த சேஞ்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா என்னன்ட்டு. சேஞ்ச் ஃபெயிலியர்னு சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் மேனேஜர் வந்து கேட்பாங்க கொஸ்டின், எதனால ஃபெயிலியர் ஆச்சு, என்ன ரீசன் சொல்லுங்க, அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. தென் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதை எப்படி நீங்க இந்த ஃபெயிலியரை வந்து ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்றதுக்குலாம் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், ப்ரிப்பேர்டா. நம்ம எஸ்எம்இட்ட பேசி என்ன டீடைல்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இன் ப்ராக்ரஸ் வந்து முடிஞ்சதா இல்லையான்னு பார்த்துருவோம். இது 16 minutes இன்னும் ரன் ஆகிட்டே தான் இருக்கு அந்த அஷ்யூர் ஏடபிள்யூஎஸோட விண்டோஸ் விஎம். ஸோ ஏடபிள்யூஎஸோட விஎம் ரன்னிங்ல இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணிக்கலாம். ஓ, ஓகே ஓகே. ஸோ ஏடபிள்யூஎஸ் லினக்ஸ் விஎம் வந்து ஸ்டாப்ல இருக்கு, இது ரன்னிங்ல தான் இருக்கு. ஓகே, தென் ஃபைன். ஸோ இப்போ இது ரன்னிங்ல இருந்தா தென் ஓகே தான், அது போயிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் விண்டோஸ் விஎம் தான் ரன்னிங்ல இருக்கும். அப்போ ஏடபிள்யூஎஸோட லினக்ஸ் விஎம் வந்து டிஸ்கனெக்டட்னு காமிக்கணுமே. பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து இதுல ஸ்கேன் ஆயிருக்கு. நேற்று நம்ம ஆட் பண்ணப்போ 12 அப்டேட்ஸ் மிஸ்ஸிங் வந்துருச்சு. ஸோ மெஷின் வந்து கனெக்ட் ஆகி ஸ்கேன் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல நாட் கான்ஃபிகர்னு வருது. ஸோ இதை ட்ரபிள் ஷூட் பண்ணுங்க, ஏஜென்ட் வந்து ரன் ஆகிற மாதிரி தெரியலன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இப்போ ட்ரபிள் ஷூட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க மெஷின் வந்து ஆன்லைன்ல இல்லை, அதனால தான் அப்படின்ட்டு. ஸோ இது மெஷின் கம்ப்ளைண்ட் தான். ஆல்ரெடி வந்து அதுல எல்லாமே பேச்சஸ் வந்து கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி வந்து இன்ஸ்டால் ஆகியிருந்தாலே இதுல வந்து பேச்சஸ் மிஸ்ஸிங் இல்லை அப்படின்னாலே அது வந்து கம்ப்ளைண்ட்னு காமிச்சிடும். அதர் அப்டேட்ஸ் வந்து நாட் மேண்டேட்டரி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெஷின் டு மெஷின், அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கான அப்டேட்ஸ்ன்றதால இதுல வந்து மிஸ் ஆனா கூட மெஷின் வந்து நான் கம்ப்ளைண்ட் காமிக்காது. இந்த இடத்துல வந்து 0 இருந்தாலே ஓகே தான். கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி வந்து பேச்சஸ் வந்து 0 பேச்சஸ் மிஸ்ஸிங் அப்படின்னாலே மெஷின் இஸ் கம்ப்ளைண்ட். இது எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இதுதான் காமன் ஸ்டாண்டர்ட். இது
ஸோ அதனால இது ஓகே. இப்போ இந்த மெஷின் ஆன்லைன் பண்ணால் இந்த மெஷின் வந்து ஏஜென்ட் வந்து ரெடி ஆகிட்டு திருப்பி லேட்டஸ்ட் ஒரு ஸ்கேன் ரன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜென்ட் வந்து ரன்னிங்ல இருந்ததுன்னா ரெடின்னு வரும், இல்லை நாட் ரெடின்னு வரும். விண்டோஸ்ல ஐ மீன் அஷூர்ல இருந்தா இது வந்து எக்ஸ்டர்னல் டு அஷூர் அப்படின்னா நாட் கான்ஃபிகர்ட் அப்படின்ற மாதிரி எங்க காமிக்கும். ஸோ தட் மீன்ஸ் யுவர் மெஷின் இஸ் ஓகே. இதுவும் ஒரு சின்ன லேர்னிங் தான். ஓகே ஃபைன். லெட்ஸ் சி இந்த ஸ்கெடியூல் என்ன முடியுதா இல்லையா. ஓகே 18 minutes ஆயிடுச்சு. ஸ்டில் இட் இஸ் ரன்னிங். பட் இன்னொரு ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடபிள்யூ அஷூரோடைய விஎம் அப்டேட் வந்து ரன் ஆயிருந்திருக்கு. நம்ம அந்த 8.2க்கு வந்து அப்டேட் ஆனதை நம்ம பார்த்தோம். சில டைம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வி ஷுட் நாட் ட்ரை அண்ட் இது நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் அப்டேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் எதாவது அடிஷ்னலாக போய் கான்ஃபிகரேஷன் பண்ணி இது ஏதாவது கெடுத்துடக்கூடாது. யூ டோன்ட் ஹேவ் டு டூ டூ மச், டோன்ட் திங்க் டூ மச். இது வந்து பார்த்தீங்கன்னா டிலே இருக்கும். இதுல வந்து கம்ப்ளைண்ட் ஸ்கேனிங்கோட ரிசல்ட் வரதும் டிலே இருக்கும். இதுல ஹிஸ்டரி அப்டேட் ஆகிறதுக்கும் டிலே இருக்கும். டிப்ளாய்மெண்ட் ஸ்கெடியூல்லையும் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே ஸோ இது அஷூர் லினக்ஸ் வந்து சக்சீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. பர்ஃபெக்ட். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்தோம், இது வராம இருந்தது. ஸோ 8:47க்கு ரன் ஆயிட்டு இட் ஹஸ் காட் கம்ப்ளீட்டட். இதை போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கெடியூல்ல வந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து ரன் ஆச்சு, ஸோ அதோடைய மெஷின் என்ன, ஸோ இதுல வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு, இது இதெல்லாம் வந்து சக்சீட் ஆச்சு என்னன்றது இதுல கிளீனா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதுல லாக்ஸும் போயிட்டு நீங்க எடுத்துக்கலாம், அதோடைய அவுட்புட்டை எடுத்துக்கலாம். இந்த இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அட்டாச் பண்ணுவோம். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் நடந்தது, ஸோ இதுல ஏதாவது எரர் வந்ததா, இதுல ஏதாவது வார்னிங் இருந்ததா, ஸோ இது கம்ப்ளீட்டா இந்த ஜாபோடைய கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் வந்து இதுல கிடைச்சிடும். ஆல் லாக்ஸ் இதுல அவுட்புட்ல போனீங்க அப்படின்னா என்னென்ன பேச்சஸ் என்னன்றது இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க சக்சீட் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா என்னன்றதை you can go and document it. சேம் இதுவும் அதே தான். AWS விண்டோஸ் விஎம் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த AWS விண்டோஸ் விஎம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஸோ அதில் என்னென்ன அப்டேட் முடிஞ்சது முடியலன்றது இந்த இடத்துல ஆல் லாக்ஸ் அவுட்புட்ல போயிட்டு இதுதான் நம்ம வந்து ஆப்ரேஷன் டீம் வந்து அவங்களுடைய சேஞ்ச் டிக்கெட்ல வந்து அப்டேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே ஸோ இது வந்து இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். ஸோ மற்ற ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு வந்து அப்டேட்ஸ் ஆனது வந்து கூட இங்கே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெஷினில் வந்து எல்லா மிஷின்லையும் என்னென்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கிறத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான் அஷூர் விண்டோஸ் விஎம் 02ல வந்து ஒரு செக்யூரிட்டி அப்டேட் மிஸ்ஸிங் சொல்றாங்க, 3 நான் அதர் அப்டேட்ஸ் வந்து மிஸ்ஸிங் சொல்றாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், 12 ஹவர்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் செக் பண்ணா இது வந்து முடிஞ்சுதா முடியலையான்றது தெரியும். பட் ஆல்ரெடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மெஷின்ல வந்து இந்த மிஸ்ஸிங் பேச்சஸ்லாம் வந்து அப்டேட் ஆச்சா இல்லையான்றது எங்க பார்த்தோம், அந்த விஎம்லேயே போனப்ப உங்களுக்கு இங்கவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஎம்ல வந்து அந்த ஹிஸ்ட்ரி என்ன, இதை வந்து அப்டேட் இப்போ முடிஞ்சுதா இல்லையான்றது இங்க வந்து உங்களுக்கு இப்போ ரியல் டைம்ல உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய அப்டேட்ஸ்ல போயிட்டு பார்த்துடலாம். ஸோ இதுல போயிட்டு நீங்க கன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு ஆப்ரேஷன் டீம் வந்து நான் பேட்ச் பண்ணேன், இது முடிஞ்சுதா முடியலையான்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து யூ கேன் கோ அண்ட் செக் இட் ஹியர். ஓகே உங்களுக்கு இன்டெரக்டா ஒரு ஆப்ஷன் வந்து அப்டேட் மேனேஜர் போயிட்டு இப்போ புதுசாக அந்த டிரான்சிஷன் இருக்கிறதால இது கொஞ்சம் இப்போதைக்கு இதுவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்போ ரன் ஆச்சு, இன்ஸ்டலேஷன் வந்து சக்சீட் ஆச்சா இல்லையான்றது இந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ இதில் போயிட்டு நமக்கு சக்சீட் ஆச்சா, இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது, எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடிஞ்சது என்னன்றதெல்லாம் இதில் பார்த்துட முடியும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த இது அப்டேட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் இருக்கு பாருங்க. நம்ம அங்கே கொடுத்த விஷயங்கள் எல்லாமே எது இதெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணோம், எது இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணல. ஒன்று வந்து நம்ம பர்பஸ்ஃபுல்லாக செலக்ட் பண்ணாமல் விட்டோம், அந்த 4ல் வந்து ஒன்று நம்ம செலக்ட் பண்ணல, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணோம் நம்ம அந்த கேபி ஆர்டிகல் நம்பர் கொடுத்து. ஸோ அது கிளியராக இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அப்டேட் வந்து மீது எல்லாமே நடந்துருச்சு, மற்ற இந்த 2 மட்டும் மிஸ்ஸிங்கில் இருக்கு. ஏன்னா ஒன்று வந்து நம்ம செலக்ட் பண்ணாமல் விட்டோம், அப்டேட் ரோல் அப் வந்து நம்ம செலக்ட் பண்ணல, இன்டென்ஷனலாக நம்ம விட்டோம் அது. தென் வந்து ஒன்று வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணோம் அந்த டெஃபினேஷன் அப்டேட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு மிஷின்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பிகம் எக்ஸ்பர்ட் இன் திஸ். ஸோ இது வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் ஜாப்ல வந்து அப்டேட் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ லெட்ஸ் டூ திஸ். இப்போ அஷூர் அப்டேட் மேனேஜ்மெண்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், அஷூர் அப்டேட் மேனேஜர்ல பார்த்தோம், தென் விண்டோஸ் அட்மின் சென்டர்லயும் எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் வரும்ன்றத பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இல்லைங்க ஜி. ஓகே, நோ இஷ்யூஸ். ஆல் குட். ஃபைன் ஃபைன். ஸோ லெட்ஸ் சி, ஏதாவது விஷயங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ப்ரைஸிங் வந்து சொன்னேன், ஒரு மெஷினுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 25 MB கிட்ட சைசிங் வரும்ன்ட்டு.
ஸோ இது வந்து ரொம்ப அப்டேட் அட்மின் சென்டர் வந்து விண்டோஸ் அட்மின் சென்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து நீங்க அந்த விண்டோஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எண்ட் டு எண்ட் சூப்பராக பார்க்க முடியும். ஸோ நெட்ஒர்க், டிராஃபிக், மெமரி, சிபியூ அண்ட் தென் டிஸ்க் யூட்டிலைசேஷன், இன்ஸ்டால் மெமரி. நீங்க வந்து ஒரு பேட்ச் ஆக்டிவிட்டி பண்ண போறேன் இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டா இதுல என்னென்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்கு, கம்ப்ளீட் அதோடைய டீடைல்ஸ் என்ன அப்படின்றது வந்து சர்டிபிகேட், அதோடைய டிவைஸ், அதோடைய ஈவெண்ட் வியூவர், ஃபைல் ஷேரிங், ஃபயர் வால், கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களும் இங்க இருந்தே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பத்தி தனியா ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்றேன். அட்மின் சென்டர் பத்தி ஃபுல்லா எப்படி நம்ம விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம். ஈவன் விண்டோஸ் 11ல கூட நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி சென்ட்ரலைஸ்டா நிறைய மிஷினை வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுல இன்னைக்கு நம்ம வந்து மெயினா வந்து அப்டேட்ஸோடைய இது அப்டேட் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுல தான் நான் வந்து உங்களுக்கு அந்த காமிச்சது எது எதெல்லாம் இன்னைக்கு இன்ஸ்டால் ஆச்சு, சக்சீட் ஆச்சுன்றது இங்க பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சக்சீட் ஆயிருக்கு. ஸோ பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்டாகவும் வந்து உங்களுக்கு எப்போ எந்த டேட்டில் இன்ஸ்டால் ஆச்சு, என்ன இது என்ன கிளாசிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்க முடியும். ஸோ அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியாக தான் நம்ம இன்னைக்கு ப்ராக்டிக்கல் பார்த்தோம். ஸோ தட் இஸ் ஃபைன். அப்டேட் மேனேஜர்லையும் பார்த்தோம். ஈவன் இங்கேருந்தும் வந்து ஒரு பேச்சஸ் மட்டும் நம்ம ட்ரிகர் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேட்ச் செலக்ட் பண்ணி ஐ திங்க் வி ட்ரைட் இன்ஸ்டாலிங் இட். ஸோ ஈவன் இது மிஸ்ஸிங் ஆகிறத வந்து நீங்கள் இப்போ ரன் பண்ணால் கூட ரன் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரிகர் இட். பட் வந்து ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் பண்ணாதீங்க. அது உங்களே வந்து மிஸ் ஆச்சா, நீங்க பண்ணீங்களா பண்ணலையான்ற மாதிரி கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சோம். அப்புறம் நீங்க போயிட்டு ஹிஸ்ட்ரி ஆர் ஈவெண்ட்ல தான் போயிட்டு செக் பண்ணணும். இல்லை மெஷின்குள்ள லாகின் பண்ணி அந்த அப்டேட்ஸ் போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். மெஷின்குள்ள வந்து இமீடியட்டா வந்துடும். உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி வரதுக்கு தான் லேட் ஆகுமே தவிர நீங்க மெஷின்குள்ள இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றதுக்கு இட் இஸ் பிரெட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்ம அந்த அப்டேட் அப்போ அது ரீபூட் ஆகியிருந்திருக்க சான்சஸ் இருக்கு. அதனால தான் மெஷின் திருப்பி நம்ம லாகின் பண்றோம். ஸோ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து அப்டேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட் வந்து இமீடியட்டா நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா தென் பிசினஸ் ஓனருக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்க மெஷின்குள்ள போயிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அஷூர்ல தான் வந்து கொஞ்சம் டிலே இருக்கும். லினக்ஸ்னா ஒரு 1 hour டிலே இருக்கும். விண்டோஸ்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 12 hours டிலே வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல போயிட்டு உங்களுடைய ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்ல போயிட்டு பாருங்க. சாரி, இது கிடையாது, இது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். நான் என்ன கொடுத்தேன் கமாண்ட் apples.cpl கரெக்ட் தான். ஓகே, ஸோ ncpa.cpl not ncpa கண்ட்ரோல் பேனல்குள்ள போவோம். இருங்க, கண்ட்ரோல் பேனல் இதுக்குள்ள வந்து ப்ரோக்ராம்ஸ், இதுல வந்து என்னென்ன ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால் ஆன பேச்சஸ் எல்லாம் இங்கே காமிக்கிறது இருக்கு பாருங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இதெல்லாம் நேற்று டேட்டுக்கு இன்ஸ்டால் ஆனது. இந்த இடத்துல வியூ இன்ஸ்டால்ட் அப்டேட்ஸ் இருக்கு பாருங்க. இதில் போனீங்கன்னா இந்த பேச்சஸ் எல்லாமே இங்கே காமிச்சிடும். ஸோ இந்த 3 தான் நம்ம இன்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணது. பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ செக்யூரிட்டி இந்த கேபி ஆர்டிகல் வச்சு தான் நீங்கள் ஈஸியாக வந்து அதை ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் சேஞ்சில். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து எதெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக, இது 3 தான் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியாக. இது இமீடியட்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது உங்களுடைய அஷூர் கன்சோலில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ இது வந்து ஓகே, அப்டேட் மேனேஜருடைய இன்ஸ்டலேஷன் அது, தட் இஸ் ஃபைன். அட்மின் சென்டர் அதோட இன்ஸ்டலேஷன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இஃப் யூ ஆர் லக்கி எனஃப் நமக்கு இதில் அப்டேட் வந்து உடனே காமிச்சிரும். ஆர் எல்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த ஹிஸ்ட்ரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ 4 மெஷின் வந்து ஆல்மோஸ்ட் க்ரீன் கிட்ட வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து மாற ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கும்போது இது எல்லாமே கம்ப்ளைண்ட் வரணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாமே நம்ம டார்கெட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஹிஸ்ட்ரிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷூர் லினக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஏடபிள்யூஎஸோட விண்டோஸ் விஎம் தான் கொஞ்சம் பொறுமையாக ரன் ஆகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இது எடுத்துக்கும் டைம். ஓகே, ஏன்னா அது ரிமோட்ல இது பண்ணுறதால. ஓகே, இப்போதான் முக்கியமான பாயிண்ட் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ இன்கேஸ் நம்ம ரிமோட்ல வந்து இந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும், போர்ட்ஸ்லாம் இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபயர்வால் கான்ஃபிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஜென்ரலாக HTTPS வழியாக தான் இந்த பேட்சிங் நடக்குது. ஓகே, ஸோ அதனால வந்து 443 போர்ட் ஓப்பனில் இருந்தாலே போதும். 443 வந்து ஓப்பனில் இருக்கான்றதை பாருங்க. அண்ட் தென் வந்து சில சைட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணியிருந்திருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா
azure.com அப்படின்ற சைட்டை அலோவ் பண்ணியிருக்கணும் நம்மளுடைய ப்ராக்ஸி சர்வரில் ஆர் அந்த ஃபயர்வாலில். தென் windows.net, ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து பேச்சஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி ஆட்டோமேஷன் நடக்கணும் அப்படின்னா இப்போ இந்த 3 சைட்டும் வந்து நம்ம லிங்க்கும் வந்து நம்ம அலோவ் பண்ணியிருந்திருக்கணும். சரி, ஆன் ப்ரமைசஸ் சிஸ்டம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அது எல்லாமே இந்த 3 லிங்க்குள்ளே கவர் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டொமைனை வந்து நம்ம அலோவ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த நம்மளுடைய ஃபயர்வாலில் வந்து போர்ட்டும் வந்து 443 ஓப்பனில் இருக்கணும். இந்த 3 இதுவுமே இருக்கும். இது மைக்ரோசாஃப்ட் சைட்டில் போனீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர் ஒரு சில டொமைன், ஒரு சில ஃபயர்வால் டிவைஸில் வந்து இந்த மாதிரி ஜெனரிக்காக என்டையர் டொமைன் அலோவ் பண்ண விட மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய பேச்சஸ் வந்து windows.net ஒரு பிளாப், ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ்லேருந்து பிளாப் ஸ்டோரேஜ்லேருந்து வருது அப்படின்னா blob.core.windows.net இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாகவும் நெட்டில் இருக்கும் உங்களுக்கு. அஷூருடைய அப்டேட் மேனேஜ்மெண்ட் டாக்குமெண்டேஷனில் போனீங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கிக்கலாம். சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ opsinsights.azure.com. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம எந்த இடத்துலேருந்து இந்த இது டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எந்த ஆப்ரேஷன் சர்வர்லேருந்து, இன்சைட் சர்வர்லேருந்து நமக்கு ரிப்போர்ட் வரும் அப்படின்றத கிளியராக வந்து நம்ம டினோட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃபைன், கிரிட்டிக்கல். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த இது பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஹாட் பேட்சிங் அப்படின்னா என்ன, அதோடைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து ஆரம்பத்தில் வந்து லைவ் பேட்சிங்னு ஒரு கான்செப்ட் இருந்தது உங்களுடைய லினக்ஸ் சிஸ்டமில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைவ் பேட்சிங் அப்படின்னா மெஷின் வந்து லைவாக ஆன்லைனில் இருக்கும் போதே நம்ம வந்து பேட்ச் பண்ணிடுவோம். அந்த மெஷினை வந்து ரீபூட் பண்ண தேவையில்லை. பட் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன் மெமரி கர்னலில் போயிட்டு அது உங்களுக்கு வந்து அந்த மெஷின் அப்டேட் ஆன மாதிரி அது வந்து உங்களுடைய ஓஎஸ்ல வந்து அப்டேட் ஆன மாதிரி ஸ்டேட்டஸ் காமிச்சிடும். இது வந்து லைவ் பேட்சிங்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட். இது மெயினாக வந்து சூசே பேட்சிங் மேனேஜர், சூசே மேனேஜர்ல தான் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ விண்டோஸ்க்கும் வந்து இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ விண்டோஸ்ல வந்து ஹாட் பேட்சிங் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுடைய மெஷினை வந்து ரீபூட் பண்ணாம டவுன் டைமை கம்மி பண்ணிட்டு பேட்ச் பண்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இது மெயினா இன்ஸ்டாலிங், வெறும் செக்யூரிட்டி அண்ட் கிரிட்டிக்கல் தான் இது ஜென்ரலாக பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ். வந்து எனக்கு இமீடியட்டாக இது இந்த மெஷினில் வந்து அந்த கிரிட்டிக்கல் பேட்ச், செக்யூரிட்டி பேட்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இன் மெமரி கர்னலில் போயிட்டு வித்தவுட் ரீஸ்டார்ட் வந்து இந்த ஹாட் பேட்சிங் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து இதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். உங்களுக்கு டவுன் டைம் கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்து அந்த கர்னலில் போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். எப்போ உங்களுக்கு டவுன் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் போயிட்டு நாங்கள் அதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக வந்து இப்போ பேஸ் லைன் என்னது உங்கள் ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கும், விண்டோஸ்னாலே மந்த் ஆன் மந்த் வந்து பேட்சிங் நடக்கும். அது வந்து மாதம் மாதம் நம்ம ரீபூட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ மந்த்லி ரீபூட் வந்து இம்பாக்ட் இருக்கும் மந்த்லி பேசிஸில். வேறஸ் ஹாட் பேட்சிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் லைனே வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ எவ்ரி ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேட்சிங் பண்ணுவோம். ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் தான் நம்ம ரீபூட்டே பண்ண வேண்டிய தேவை வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷினில் முக்கியமான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் லைவாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அப்டேட்டிங் யுவர் ஆக்சுவல் விஷயம், தென் இட் இஸ் கோயிங் டு அப்டேட் த பேட்சஸ் த இன் மெமரி அப்படின்றத வந்து கிளியராக புரிஞ்சுங்க. இன் மெமரி கோட் ஆஃப் த ரன்னிங் ப்ராசஸஸ் அதை மட்டும் அப்டேட் பண்ணிட்டோம். ரீபூட் தேவையில்லை. இதில் வந்து இது வந்து நியூ வே ஆஃப் இன்ஸ்டாலிங் ஹாட் பேட்சிங் அப்படின்றது. இட் இஸ் அ நியூ மெத்தட் ஆர் way of installing patches to your latest Windows Server operating systems. ஏன்னா நிறைய பேர் இந்த மெஷின் விண்டோஸ்னாலே நிறைய மாசம் டவுன் டைம் வருது. அதில் வந்து ஒரு டைம் டவுன் ஆகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத வந்து கஸ்டமர் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய இம்பாக்ட் ட்ராபேக்காகவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து லினக்ஸில் வந்து இது ரொம்ப காலமாகவே இருக்கு, இந்த லைவ் பேட்சிங் அப்படின்றது. மெஷினை வந்து இன் மெமரி கோட்ல போய் அப்டேட் பண்ணிட்டு ரீபூட் வந்து எப்போ நமக்கு ரீபூட் கொடுக்குறாங்களோ அப்போ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயின் ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, கஸ்டமர் சைட்லேருந்து மோர் ரீபூட்ஸ் வந்து நடக்கிறதா வந்து அவங்களுடைய மெயின் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஹாட் பேட்சிங்கால ரீபூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு டைம் தான் வந்து நம்ம ரீபூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ லெஸ் ரீபூட், கஸ்டமருடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து மோர் ரீபூட். செகண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து டிலேட் அப்டேட்ஸ். நம்ம வந்து அப்டேட் வந்து ஒரு மாதமும் வெயிட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுறோம், உடனே நம்மளால் அப்டேட் பண்ண முடியல அப்படின்றது வந்து இன்னொரு ப்ராப்ளமாக இருந்தது. இதில் வந்து இமிடியேட் டெப்ளாய்மெண்ட், அந்த பேட்சஸ் வந்து எப்போ பண்ணணுமோ அப்போ உடனே நம்ம வந்து ஃபாஸ்ட் குயிக் டெப்ளாய் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உடனே நம்ம போயிட்டு நம்ம என்விரான்மெண்ட்ல அப்டேட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இன் மெமரியில தான் போய் அப்டேட் ஆகுது, உங்களுக்கு டைரக்ட் இதில் போயிட்டு சிஸ்டம்குள்ளே போயிட்டு உட்கார்றது இல்லை. ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து மெஷின் வந்து ஒரு
பீரியட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ப்ரொடெக்ஷனா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அந்த செக்யூரிட்டி பேச்சஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா அந்த வல்னரபிலிட்டி இருந்துட்டே இருக்கு, அதுல வந்து அந்த த்ரெட் வந்து இருந்துட்டே இருக்கு அந்த ஒரு மாசம் அந்த பேச்சிங் முடிகிற வரைக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் செக்யூரிட்டி சைட்ல. ஏன்னா வந்து நம்ம ஹாட் பேச்சிங்ல வந்து நம்ம இமிடியேட்டா வந்து வி ஆர் இன்ஸ்டாலிங் த பேச்சஸ் immediately and faster without rebooting. ஸோ இதுதான் 3 சேலஞ்சஸ். பேட்சிங்னு வரும்போது அடிக்கடி மெஷின் ரீபூட் பண்றோம், ரொம்ப டிலே பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்றோம், மெஷின் வந்து அன்ப்ரொடெக்டடாக ஒரு பீரியடுக்குள்ள இருக்கு, 1 மாசம் இல்லை 2 மாசம் வந்து என்னோட மெஷின்ல வந்து அந்த பேச்சஸ் மிஸ்ஸிங்ல இருக்கு, அந்த வல்னரபிலிட்டி ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு அப்படின்றது தான் கஸ்டமருடைய சேலஞ்சா இருந்தது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் ஹாட் பேட்சிங் கொண்டு வந்துட்டாங்க விண்டோஸ்ல. இது லைவ் பேட்சிங் வந்து லினக்ஸ்ல ரொம்ப நாளாவே இருக்கு. ஸோ அந்த முக்கியமான பேட்சிங்ல வரக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம இதில் வச்சு அட்ரஸ் பண்ணிடுறோம், இந்த ஹாட் பேட்சிங் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இது எப்படி எந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வருது என்னன்றது வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுடைய மெஷின்ல போனீங்க அப்படின்னா ஓகே, ஸோ எந்தெந்த மெஷின் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கு என்னன்னு தெரியல, பட் ஓகே ஏதோ ஒரு மெஷின்ல போவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே அப்டேட் மேனேஜ்மெண்ட் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, பீரியாடிக் அசஸ்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணணுமா என்ன. ஸோ இது வந்து நம்ம மெஷின் கிரியேட் பண்ணும்போது கூட நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஹாட் பேட்ச் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு எனேபிள்டா டிசேபிள்டா அப்படின்றத இந்த இடத்துல போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வந்து எனேபிள்டா தான் இருக்கு. அப்போ வந்து புதுசா நம்ம பேட்சிங் வரும்போது ரீபூட் பண்ணாமே இது பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னா லெட் மீ ஷோ யூ திஸ். விஎம் கிரியேட் பண்ணும்போது ஸோ மோஸ்ட்டாக இது வந்து லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த இது ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஓல்டர் வெர்ஷன்ஸ்ல வந்து இது இருக்காது இந்த சப்போர்ட் காம்பேட்டபிலிட்டி. அது என்னென்ன ஓஎஸ் ஃபிளேவர் என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ VM003 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடண்டன்சி, திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஸோ இதில் வந்து நான் ஐ வில் கோ ஃபார் 2022. ஸோ இதிலே கொடுத்துட்றாங்க பாருங்க ஹாட் பேட்ச் சப்போர்ட்டடா இல்லையான்ட்டு. ஸோ ஹாட் பேட்ச் சப்போர்ட்டட்ன்றதை செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீனில் மேனேஜ்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா எனேபிள் ஹாட் பேட்சிங் இங்கே ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களோட மெஷினில் ஹாட் பேட்சிங் வந்து நீங்கள் கிரிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து மெஷினை ரீபூட் பண்ணாமே உங்களால் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வந்து ஹாட் பேட்சிங் சப்போர்ட்டட் இமேஜ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஆப்ஷனுக்கு வரும். சிம்பிள் தான், நீங்கள் ஒரு ஆப்ஷன் செக் பாக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறது மட்டும்தான் we have to do. ஃபைன். இப்போ இதை பற்றின கொஞ்சம் இன்னும் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைப்படுது. ஸோ மேபி குயிக்காக வந்து ஒரு சம்மரி கொடுக்குறேன். ஓகே, வி ஆர் ஹேவிங் 15 more minutes. ஸோ மெஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட் மேனேஜர் கான்செப்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சர்வீஸ் வந்து பேட்சிங் அஸ் அ சர்வீஸாக கொடுக்குறாங்க. ஸோ அப்டேட் அஸ் அ சர்வீஸ் நமக்கு வந்து தனியாக வந்து சர்வரோ இல்லை வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எப்போ ஸ்கெடியூல் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு விண்டோஸ் சர்வரோ இல்லை லினக்ஸ் சர்வரோ நம்ம மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகுது. ஸோ ஓவர் ஹெட் கிடையாது, இதில் லைசன்சிங்கோ அந்த ஓஎஸ் மேனேஜ்மெண்ட் இதில் இது கிடையாது. டைரெக்டாக நம்ம பேட்சிங் ஆக்டிவிட்டியை வந்து என்னென்ன பேச்சஸ் மிஸ்ஸிங்ன்றதை ஸ்கேன் பண்ணிட்டு டைரெக்டாக போயிட்டு நம்ம ஸ்கெடியூல் பண்ணி பிளான் பண்ணி அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் செக்கும் பண்ண முடியுது, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதை செக் பண்ண முடியுது. ஸோ ஸ்கெடியூல் பண்ணி நம்ம பிளான் பண்ணி அதை புஷ் பண்ணிடுறோம். ஸோ இது நம்ம ரெகுலராக நடக்கிறது தான். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வந்து ஸ்கேனிங் நடக்கும் என்னன்றதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். தென் வந்து இது கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட்டாக வந்து நமக்கு பேட்சிங் பண்ணுறது வந்து இன்ஸ்டன்ட்டாக பண்ணாலுமே வந்து மெஷின் வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறது வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 12 hours வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் 1 hour மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ எவ்ரி 15 minutes எப்போ அப்படின்னா, முன்னாடி வந்து அஷ்யூர் மானிட்டரிங் ஏஜென்ட்னு வந்து பழைய வெர்ஷன் இருந்தது. அந்த லெகசி ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எவ்ரி 3 hours போவோம். இன்கேஸ் நம்ம லேட்டஸ்ட் அந்த யூனிஃபைட் ஏஜென்ட் மைக்ரோசாஃப்டோட மானிட்டரிங் ஏஜென்ட் டிப்ளாய் பண்ணிங்கன்னா எவ்ரி 15 seconds வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க லேட்டஸ்ட் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உடனே உங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். மேபி இப்போ நம்ம லினக்ஸ் மெஷின் வந்து இன்னொரு 10-15 minutesல பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து அந்த
கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இமீடியட்டா போயிட்டு நம்ம ஒன் டைம் அப்டேட் பண்ணோம்னா இன்ஸ்டன்டாவே நீங்க அப்டேட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. இல்ல வந்து நம்ம ரெக்கரண்ட் ஸ்கெடியூல் வந்து டெய்லி ஆர் வீக்லி ஆர் மந்த்லி ஆர் குவார்டர்லி பண்ணோம் அப்படின்னா அந்த ரெக்கரண்ட் ஸ்கெடியூல நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எவ்ரி ஒன்ஸ் இன் மந்த் ஆர் ஒன்ஸ் இன் 4 months ஆர் வாட் எவர் ஸ்கேன் அண்ட் இது நம்ம சரி டிப்ளாய்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ இட் ஆர் இமீடியட்டா பண்ணனாலும் இன்ஸ்டன்டா நம்ம பண்ண முடியும். ஸோ அஜூரோட அப்டேட் மேனேஜரை வச்சுட்டு நம்ம யூ கேன் மேனேஜ் போத் ஆன் ப்ரெமைசஸ் ஆஸ் வெல் அஸ் யுவர் கிளவுட் சிஸ்டம்ஸ். இது நீங்க VPN மூலயமாவும் உங்களுடைய சிஸ்டம்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி நம்ம பேட்ச் பண்ண முடியும். ஈவன் வந்து கிளவுட்ல இருக்க சிஸ்டம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ AWSல இருக்க விஎம்மும் பார்த்தோம், அஜூர்ல இருக்க விஎம்மும் பார்த்தோம். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். போயிட்டு நீங்க ஏஜென்ட் ஆட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். என்ன கீ இதுக்கு, இது வந்து நீங்க கரெக்டான கிரெடென்ஷியல்ஸ் தான் கொடுக்குறீங்களான்றதை வேலிடேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நம்ம நேற்று 2 மிஷினில் போயிட்டு நம்ம அந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒர்க் ஸ்பேஸ் ஐடி கேட்டாங்க, தென் சீக்ரெட் கீ கேட்டாங்க. அது ரெண்டும் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ஆன்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நேட்டிவாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு. அது அஜூர் விஎம்மாக இருந்தாலும் சரி, அஜூர் ஆர்க் விஎம்மாக இருந்தாலும் சரி, உங்க பிரைவேட் கிளவுட்ல இருக்கக்கூடிய விஎம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை AWS மாதிரி பப்ளிக் கிளவுட்ல இருக்கிற நான் அஜூர் என்விரான்மெண்ட்ல இருக்கிற சிஸ்டம்ஸையும் ஈஸியா நீங்க குயிக்கா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பியூட்டிஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏகப்பட்ட பேட்சிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து உங்க சுச்சுவேஷனுக்கு எந்த மெத்தட் வந்து குயிக்கா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை வந்து நீங்க அடாப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம். உங்களுடைய SME-ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இந்த இடத்துல வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன மிஷின்ஸ் அப்டேட் இருக்கு, என்னென்ன மிஷின்ஸ் அப்டேட்ஸ் வந்து பெண்டிங் இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் வீக் ஆன் வீக் நீங்க கஸ்டமர் கூட கவர்னன்ஸ் கால் போகும்போது இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிடலாம். மொத்தம் 220 மிஷின்ல வந்து எந்தெந்த மிஷின்ஸ்ல வந்து மிஸ்ஸிங் பேச்சஸ் இருக்கு, எந்தெந்த மிஷின்ல வந்து டேட்டா வந்து அப்டேட் ஆயிருக்கு, ஸோ அஜூர் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி எத்தனை மிஷின்ல நம்ம டிப்ளாய் பண்றோம், இமேஜ் டிஃபால்ட் செட்டிங்ஸோட எப்படி டிப்ளாய் பண்றோம், OS லெவல்ல வந்து எத்தனை மிஷின்ல பேச்சிங் பண்றோம், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு சினாரியோ வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு வந்து வீக் ஆன் வீக் கவர்னன்ஸ் கால் போகும்போது இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா தென் தே வில் பி ஹாப்பி. எத்தனை மிஷின் மொத்தம் இருக்கு, அதுல எத்தனை மிஷின்ல வந்து பெண்டிங் ரீபூட், பெண்டிங் அப்டேட்ஸ், எதுலலாம் அப்டேட் முடிஞ்சிருச்சு என்னன்றது வந்து நம்ம we can clearly show them. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபிளேவருமே ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டட் தான். விண்டோஸ் சர்வர் வந்து 2008ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் சப்போர்ட் நம்ம பேச்சிங் பண்ண முடியும் அன்டில் 2022 வரைக்கும். ஸோ ரெட் ஹேட், சூசே, உபுண்டு, CentOS, டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் OS வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் அப்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அஜூரோடைய ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்ல போயிட்டு அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியாக தான் நம்ம இந்த விஷயம் பண்றோம். இது ஏன் ஆட்டோமேஷனுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட் பண்றோம். பேச்சிங்கை வந்து மந்த் ஆன் மந்த் ஆர் வீக் ஆன் வீக் வந்து ஸ்கேனிங்கும் ஆட்டோமேட் பண்றோம், பேச்சிங்கும் ஆட்டோமேட் பண்றோம், அதை ரிப்போர்ட் ஜென்ரேஷனும் ஆட்டோமேட் பண்றோம். அதனால தான் இதுக்கு இது வந்து அப்டேட் மேனேஜ்மெண்ட்ன்றது ஆட்டோமேஷன் கேட்டகரிக்குள்ள வருது. இது வந்து ஒன் ஆஃப் த கிளவுட் ஆட்டோமேஷன் ஏரியா. பேச்சிங்கை வந்து நம்ம டச்சே பண்ணாம நம்ம சிஸ்டம்குள்ள போகாமையே வந்து அஜூரோட கன்சோல்ல இருந்தே நம்ம கம்ப்ளீட்டா அதை வந்து ஆட்டோமேட் பண்ணி பேட்ச் பண்றோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இது ஸ்லைட்ஸ்ல வந்து ஹாட் பேட்சிங் பத்தி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹாட் பேட்சிங்ன்றது உங்களுடைய லேட்டஸ்ட் விண்டோஸ் சர்வர் எடிஷன்ஸ்ல வந்து 2019, 2022 அஜூரோட எடிஷன் கோர் எடிஷன்ல கூட நீங்க இந்த ஹாட் பேச்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஆக்சுவல் மெஷின்குள்ள வந்து அந்த பேச்சஸை வந்து OS-குள்ள போயிட்டு அப்டேட் பண்ணாம இன் மெமரி கோட்ல போயிட்டு நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மெஷின்ல வந்து இந்த பேட்ச் இருக்க மாதிரியே காமிக்கும் ரீபூட் பண்ற வரைக்கும். ஸோ வந்து ரீபூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்சுவல் மெஷின்ல போயிட்டு அது அப்ளை ஆயிடும். ஸோ ஜென்ரலா இதோடைய பெனிஃபிட் என்ன, ஹையர் அவைலபிலிட்டி, நம்ம மிஷின் அடிக்கடி ரீபூட் பண்ண தேவையில்லை, குயிக்கா நம்ம டிப்ளாய் பண்ணிடலாம். மிஷின் வந்து சேம் டேட்லயே வந்து ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்ம OS-ல வந்து அப்ளிகேஷன் போயிட்டு இம்பாக்ட் ஆக போறது இல்லை. இது வந்து இன் மெமரி கோட்ல தான் போயிட்டு நம்ம அந்த மெஷின்ல அந்த வல்னரபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றோம். அவ்வளவுதான் அது முக்கியம். ஸோ அந்த செக்யூரிட்டி ஃபிளாவை வந்து அட்ரஸ் பண்றோம். ஸோ இது விண்டோஸ் மெஷின்ல தான் நடக்கும். ஸோ ஜென்ரலா இது வந்து ஹாட் பேட்ச் ரிலீசஸ் வந்து எப்பப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ அன்பிளான் பேஸ் லைன் வந்து ஒன்ஸ் இன் குவார்டர் தான் வரும். ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல ஒரு டைம் வரும், ஆகஸ்ட்ல ஒரு டைம் வரும் அன்பிளான்ட் பேஸ் லைன். ஹாட் பேட்ச் ரிலீசஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிள்ல வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளான் பேஸ் லைன். இது வந்து மந்த் ஆன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் டியூஸ்டே வந்து உங்களுக்கு வந்து கேடன்ஸ்ல வந்து உங்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஹாட் பேச்சஸ் மூலயமா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் பேச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா அப்ளை பண்ண முடியும். மெஷினோடைய ரீபூட்டும் வந்து உங்களுக்கு குமுலேட்டிவா கிடைக்கிறதால அடிக்கடி ரீபூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ சில அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமானது நம்ம இந்த இது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ எந்தெந்த வெப்சைட்டை வந்து நம்ம அலோவ் பண்ணணும், என்ன போர்ட் நம்பரை வந்து நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருந்தேன். ஸோ automation.net, windows.net, azure.com, ஸோ இந்த 3 டொமைனும் வந்து அலோவ் பண்ணியிருக்கணும்.
ஃபைன். லினக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல், செக்யூரிட்டி அண்ட் அதர் அப்டேட்ஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் விஎம் கெஸ்ட் பேட்சிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மெஷின் வந்து ஒரு டைம் ஜோன்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ 2 அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து விஎம் கிரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த 2 அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்க விஎம் வந்து ஒரே டைம்ல வந்து பேட்சிங் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம விஎம் கெஸ்ட் பேட்சிங் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி தான் அவங்க பேட்சிங் நடக்கும். இப்போ 2-3 விஎம் வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர் கிரியேட் பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா அஜூருடைய இதுல வந்து நம்ம பேட்சிங் எனேபிள் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி ஜோன் 1ல இருக்க விஎம் பண்ணுவாங்க, அப்புறம் 2ல பண்ணுவாங்க, அப்புறம் தான் 3ல பண்ணுவாங்க. ஸோ அப்போ அப்ளிகேஷனை வந்து இம்பாக்ட் பண்ணாம அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட்டே வந்து பேட்சிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அட் எ டைம் வந்து டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிற விஎம்ஸ் வந்து டச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு போதும். ஸோ இதுவே மோர் தேன் சஃபிஷியன்ட். கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் பேட்சிங் எப்படி பண்றது, என்னென்ன டெமோ, என்ன மாதிரியான ரியல் டைம்ல எப்பப்பெல்லாம் பண்ணுவாங்க, அதோடைய கம்ப்ளைண்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன், எப்பப்பெல்லாம் மெயின்டெனன்ஸ் விண்டோ கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ கிரியேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், தென் வந்து கம்ப்ளைண்ட் ஸ்கேன் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்ல ரன் ஆகும், அதோடைய ப்ரைசிங் ஆஸ்பெக்ட் சொன்னேன், 25 MB பர் சர்வர் ஃபார் த லாக். அப்புறம் ஃபயர்வாலில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து அலோவ் பண்ணணும், ஹாட் பேட்சிங் வந்து எங்கே போயிட்டு எனேபிள் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஸோ நம்ம மெஷினில் போயிட்டு இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு ஏதாவது மாறி இருக்கான்றதை பார்த்துட்டு we can see if there are any questions to address. ஓகே, ஸோ 2 மெஷினில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபைன். ஸோ அட்லீஸ்ட் வந்து லினக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக வந்தது அப்படின்னா தென் வி ஷுட் பி குட். ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு. ஓகே, இட் இஸ் செக்கிங். இதில் வந்து லினக்ஸ் அண்ட் அஷ்யூர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் தான் காமிக்கிறாங்க. ஓகே, பட் இதில் வந்து இன்னுமே அந்த இது இன்னும் கம்ப்ளைண்ட் ஸ்கேன் முடியல. பட் இதில் பேட்சிங் ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னா அந்த இது இன்னுமே வந்து கொஞ்சம் விஎம் அந்த ஏடபிள்யூஎஸோட விண்டோஸ் வந்து இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. மேபி அது ஏதாவது மேபி போர்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். பட் ஆனால் போர்ட் இஷ்யூஸ் வந்து அந்த ஸ்கேனிங் டேட்டா வந்திருக்கு, அதில் ஸ்கேனிங் டேட்டா வந்துருச்சு உங்களுக்கு 2 செக்யூரிட்டி. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா 120 minutes கொடுத்துருக்கோன்றதால இட் வில் டேக் சம் டைம் அண்ட் அப்டேட் இட். ஸோ மேபி நெக்ஸ்ட் செஷனில் வந்து இது கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சா வரலையான்றதை நம்ம அதை செக் பண்ணிப்போம். ஏன்னா இதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்ரி 12 hours வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஸ்கேன் வந்து அப்டேட் ஆகாது. பட் மெஷின்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ மேபி நம்ம அந்த ஏடபிள்யூஎஸோட விஎம்குள்ளே கூட போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸ் ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா என்னன்றதை அப்படி வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் another ஈஸி ஆப்ஷன். பாஸ்வேர்ட் மட்டும் தான் கேட்குறாங்களா? ஸோ இப்போ நான் ஏடபிள்யூஎஸோட விஎம் லாகின் பண்ணுறேன். EC2 அமேசான் அந்த விஎம். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த சேம் லொக்கேஷன் தான் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் இல்லை appwiz.cpl கொடுத்தாலே அது ஓப்பன் ஆகணும். லாஸ்ட் டைம் கொடுத்தா அது ஏன் அது MS Info ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல. லெட்ஸ் see. ஸோ இந்த விஎம்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் சைஸ் அதிகமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா குயிக்காகவே ஓப்பன் ஆகும், ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ லெட் மீ செக். appwiz கொடுத்தா அந்த கன்சோல் தான் ஓப்பன் ஆகணும். பட் MS Info ஓப்பன் ஆகுதுங்களா அதில்? இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் see. இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் கொடுங்க. கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ப்ரோக்ராம் கொடுத்தாலே அதில் பார்த்துடலாம். தட் இஸ் another ஈஸி ஆப்ஷன் டு ஹேண்டில். போயிட்டு கண்ட்ரோல் பேனல், ஸோ கண்ட்ரோல் பேனல் வந்துருச்சு. appwiz.cpl கொடுத்தோன்னே ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து வியூ இன்ஸ்டால் அப்டேட்ஸ் கொடுத்து இன்னைக்கு டேட்டுக்கு ஏதாவது அப்டேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இதில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு சேம் அதே தான் நம்ம பண்ணுறேன். ஸோ இதில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கிராஃபிக்கலாக நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதில் போயிட்டு என்னென்ன வியூ அப்டேட்ஸ்னு பார்த்துக்கலாம். வெரி குட். 2 பேச்சஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. அப்போ வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஆக்டிவிட்டிஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸோ 2 பேச்சஸ் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இப்போ 10.1 வந்து அப்டேட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ஓஎஸ்லேயே வந்து அவங்க இமேஜ்லேயே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போன இது 13.12, இன்னொன்று வந்து பழைய பேட்ச். இது வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அந்த டேட்டும் இருக்கு. இது இன்ஸ்டால்ட் ஆன் டேட்டுங்க கொடுத்துருப்போம். இது வந்து இன்ஸ்டால்ட் ஆன் டேட் வந்து இப்போ இது 2 நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒர்க் ஆகுது அப்போ. ஸோ வி ஆர் குட் தேர்.
இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ தட் மெஷின் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து இப்போ ஆக்டிவிட்டி எங்க நெட்ஒர்க்ல போயிட்டு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த மெஷின் அங்கேருந்து அஜூர்லேருந்து ஏடபிள்யூஎஸ் வந்து பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவுட்டும் நடக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்லேருந்து அஜூர் இப்போ 300 MB 400 MB பேட்ச் அப்படின்னா அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஓவர் த நெட்ஒர்க். பார்த்தீங்களா சிபியூ ஓகே ஓகே. ஸோ இது ஏன் அந்த இடத்துல இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா மெஷினில் வந்து யூட்டிலைசேஷன் வந்து ஃபுல்லாக இருக்கு. நம்ம கொடுத்துருக்கதே இதில் வந்து 1 CPU தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 CPU யூஸ் ஆகுது, 1 GB மெமரி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக யூஸ் ஆகுது. அதனால தான் ஸ்லோவாக இருக்கு மெஷின். ஸோ நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக இருக்கு. அப்போ அந்த பேட்சிங் டூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இதனால தான் வந்து நம்ம நான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம அப்ளிகேஷனே ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் 100% சிபியூலாம் வந்துச்சு அப்படின்னா. பட் ரியல் டைமில் போகும்போது இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்க மாட்டோம். கான்ஃபிகரேஷன் 1 CPU 1 மெமரிலாம் 1 GB மெமரிலாம் கொடுக்க மாட்டோம். ஸோ அது நம்ம அப்ளிகேஷனுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம தனியாக CPU 1 மெமரி வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். அடிஷ்னலாக வெர்ச்சுவல் மெமரியும் நம்ம கொடுத்துருப்போம், ஸ்வாப் ஸ்பேஸும். ஸோ இதனால தான் டிலே ஆகுது. ஸோ அது பரவாயில்ல. இப்போதைக்கு இது அந்த கான்ஃபிகரேஷன் சைஸ்லேயே கண்டினியூ ஆகட்டும். நெட்ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக ஏகப்பட்ட டிராஃபிக் போயிட்டு இருக்கும். ஏன்னா அங்கேருந்து இது காப்பி ஆகணும். ஒரு பேட்சஸும் வந்து 400 MB அந்த சைஸுக்கு இருந்தது அப்படின்னா தென் அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்லோனஸும் இருக்கு. மெஷினில் வந்து ரிசோர்ஸும் ஹையாக யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 900 MB வந்து மெமரியும் யூஸ் ஆகுது, 99% சிபியும் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ அங்கே டிலே தான் ஆகும். அது 2 hours வரைக்கும் ரன் ஆகிட்டு தான் கம்ப்ளீட் ஆகும். பட் அட்லீஸ்ட் நமக்கு இங்கே வந்து ஸ்டேட்டஸ் தெரியுது. ஓகே அட்லீஸ்ட் இன்னைக்கு 2 பேட்சஸ் வந்து முடிஞ்சிச்சு, இன்னும் 2 தான் மிஸ்ஸிங்ல இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நீங்க மேனுவலாக உள்ளுக்குள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு இன்கேஸ் இந்த மெஷினில் வந்து நம்ம ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். நான் அஷூரோட ஃப்ரீ ஏடபிள்யூஎஸோட ஃப்ரீ டியர் யூஸ் பண்றேன். ஸோ அதனால வந்து அந்த 1 GB 1 CPU தான் இருக்கு. நம்ம பேயிங் கேட்டகரிக்கு போனோம் அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து ஒரு 4 GB அண்ட் 2 CPU கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிச்சிடும், குயிக்காக முடிஞ்சிடும் அந்த அப்டேட்ஸ். ஸோ இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம குயிக்காக அப்டேட் முடிக்கணும் அப்படின்னா தென் அந்த கான்ஃபிகரேஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு we can get it done quickly. ஓகே, ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ இதில் கூட நம்ம லாக் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மெஷின் ஆல்ரெடி ஸ்லோவாக இருக்குது. இதில் போயிட்டு நம்ம லாக் எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகிடும். லெட் மீ ஷோ யூ இந்த அதர் மெஷின். ஸோ இப்போ இந்த மெஷினில் வந்து அப்டேட் மேனேஜ்மெண்ட் வழியாக நம்ம வந்து இந்த பேட்சஸ் 4 ஓகே இதெல்லாம் வந்து வியூ அப்டேட்ஸில் போய் பார்க்கணும். ஸோ இதில் வந்து இந்த 3 பேட்சஸ் வந்து இந்த மெஷினில் அப்டேட் ஆச்சு இல்லைங்களா? இதை லாக் வந்து நீங்கள் எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபைலில் போயிட்டு உங்களுடைய மெஷினில் பேக்கேஜஸில் இதில் வந்து பிளகின்ஸில் வந்து உங்களுக்கு பேட்ச் எக்ஸ்டென்ஷன் ஒரு இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போயிட்டு ரீசெண்டாக இன்றைக்கி என்னென்ன நடந்தது, அப்டேட் ஆகிறதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்குலாம் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த 3 மிஷினுடைய இது இங்கே பார்க்கலாம். இது ஒரு இடம். ஆர்எல்ஸ் வந்து விண்டோஸ் அஷூர்க்குள்ளே லாக்ஸில் போயிட்டு என்னென்ன பிளகின்க்கோ அது தனித்தனியாக அந்த பிளகின்க்கு வந்து இதுக்குள்ளே லாக் இருக்கும். ஸோ இதில் நம்ம விண்டோஸ் பேட்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற பிளகின்குள்ளே போயிட்டு என்னென்ன ஈவெண்ட் இன்னைக்கு நடந்தது, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த லாக் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி அங்கே கன்சோலுக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து போயிடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்தது, என்னென்ன கமாண்ட்ஸ் என்னென்ன மிஷினில் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இந்த கமாண்ட் எக்ஸிக்யூஷன் ஆர் விண்டோஸ் அப்டேட் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே செக் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் வந்து ரீபூட் ஆச்சா, இல்லை என்ன மாதிரியான பேட்சஸ் இதில் இன்ஸ்டால் ஆச்சு, அதோடைய ஸ்டேட்டஸ் என்னென்ன எரர் வந்துச்சு, ஸோ அப்படின்றது கம்ப்ளீட் லாக் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த அப்டேட்டுக்கும் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதோடைய இந்த இடத்துல பேட்சிங் ரன் ஆனதுக்கான இங்கே இருக்கு பாருங்க. ஸோ கான்ஃபிகர் பேட்சிங் பண்ணோம், பேட்ச் அசஸ்மெண்ட் ரன் பண்ணோம், பேட்ச் இன்ஸ்டலேஷன் வந்து இதில் பண்ணோம். ஸோ இது வந்து விஎம் வந்து எப்போ ரீபூட் ஆச்சு எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம கஸ்டமர் கேட்பாங்க எனக்கு வந்து பேட்சிங் பண்ணீங்க, ரீபூட் ஆச்சா ஆகலையா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக ரீபூட் ஆச்சா இல்லையான்றத உங்களுடைய எம்எஸ் இன்ஃபோ அங்கே விண்டோஸோடைய இதுலேயும் போயிட்டு லாஸ்ட் ரீபூட் எப்பன்றதை வந்து சர்வர் மேனேஜர்லேயே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அங்கேருந்து எடுத்துக்கலாம். பட் வந்து இங்கே இந்த லாக்குள்ள வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா விஷயங்களும் வந்து இங்கே பார்க்க முடியும். இப்போ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா லாஸ்ட் எப்போ செக் ஆச்சு, லாஸ்ட் இன்ஸ்டலேஷன் என்னைக்கு முடிஞ்சது, இன்னைக்கு டைமுக்கு வந்து இந்த மிஷினோட டைமுக்கு வந்து இது 4 மணிக்கு காமிக்குது, இப்போ 3 மணிக்கு தான் அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 2:30 மணிக்கு செக் பண்ணோம், 3 மணிக்கு அப்டேட் பண்ணோன்றது வந்து காமிக்கிறாங்க. கரெக்ட் தான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அரௌண்ட் 8:35 அந்த டைமுக்கு தான் நம்ம வி ஹேவ் டன் தட். ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஸோ லாக் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எடுத்துட முடியும். ஸோ இதில் கமாண்ட் வந்து என்னென்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்றது இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ மெஷின் பேட்ச் ஆனது வந்து பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா இல்லையான்றது இந்த இடத்துல இந்த அவுட்கமும் பார்த்துக்கலாம். எத்தனை டைம் வந்து
ட்ரை ஆச்சு, இன்கேஸ் வந்து ரொம்ப நேரம் டிலே ஆச்சு அப்படின்னா எத்தனை டைம் அது ரீட்ரை ஆச்சு என்னன்றதுங்க பார்த்துக்கலாம், எதனால அது ரீட்ரை ஆகுது, என்ன எரர் அப்படின்றத யூ கேன் கம் அண்ட் கெட் இட். அதே மாதிரி ஒரு சர்வர்லயும் நம்ம கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கான தனித்தனியா அவுட்புட்டும் இங்க இருந்து எடுத்து பார்க்க முடியும். ஸோ ஒரு மிஷின்லயும் நம்ம சரி ஒரு பேட்சஸ்க்கும் தனித்தனியா இன்ஸ்டலேஷன் அட்டெம்ப்ட் ஆனப்ப என்ன நடந்தது, அதே மாதிரி விண்டோஸ் அப்டேட் வந்து அதோடைய லாக் என்ன இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா இங்க வந்து ETL ஃபைல்லையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு வியூ இன்ஸ்டால் அப்டேட்ஸ் ஆப்ஷனில் தான் போயிட்டு நீங்கள் செக் பண்ணணும். சில பேர் வந்து இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் வராது, இதுக்குள்ளே போயிட்டு வியூ இன்ஸ்டால் அப்டேட்ஸ்குள்ளே தான் அந்த லிஸ்ட் ஆஃப் பேட்சஸ் வந்து உங்களுக்கு என்ன டேட்டுக்கு என்னென்ன பேட்சஸ் இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ வி ஆர் ஓவர் டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுங்க, டைம் கிடைக்கும் போது. இதெல்லாம் ரொம்ப மேண்டேட்ரி, இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீமில் போறீங்க, இல்லை வந்து உங்கள் டீம் நீங்கள் ஆப்ரேஷன் டீமை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம போயிட்டு குயிக்காக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் கைட் பண்ண தெரியணும், அது நீங்களே வந்து அதை ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பண்ண தெரியணும். ஓகே, எனி கொஸ்டின்ஸ் சோஃபா இன்னைக்கு செஷன், நேற்று செஷன்? Good. Okay, then I'll stop the recording.